ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து நடக்கணும்னு சொல்லி எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவினுடைய அங்கத்தவராக இருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சகோதரர் இஹ்சான் சாவி தம்பி அவர்கள் கேட்டுக்கொண்ட போது பாடசாலையில் நாங்கள் சுமார் ஒரு 200 மாணவர்கள் உள்ள ஒரு டிவிஷனுக்கு நாங்கள் அதை செய்வோம் சேர்ந்து கேட்ட நேரம் அப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஒரு டிவிஷன் என்ன ஒரு வகையில் நிறைய கட்டிக்கார மாணவர்கள் இருக்கிற ஒரு டிவிஷனாக இருந்தால் நல்ல முன்ன ஒரு கருத்து வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு தெரிவு செய்த உங்களோட அந்த தரம் 9 மாணவர்கள் தான். ஏன்னா அவ்வளவு உங்களை நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஒரு என்ன நிறைய ஆக்டிவான கட்டித்தனமான மாணவர்களை கொண்ட ஒரு டிவிஷன் தான் இந்த தரம் 9. ஆனால் எங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் அண்மையில் நடைபெற்ற எங்களை முதலாண்டான மதிப்பீட்டில் பார்த்தோம், ஏனைய டிவிஷன்களை விட பாஸ் பெர்சன்டேஜ் 10% கூடுதலாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி வந்து இந்த தரம் 9. நீங்கள் நிறைய பேர் உங்களோட திறமையை உங்களோட ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு, நிறைய கட்டிக்கார மாணவர்கள் இருக்கீங்க. ஆனால் கூடுதலான குழப்பங்கள் அதுக்குள்ள நாளாந்து நடைபெற்று வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பாடசாலை காலத்தில் மாணவர்கள் அடிப்படையில் எங்களுக்குள்ள வரக்கூடிய விடயங்கள் தான் அது வந்து அது நாங்கள் பிள்ளை சொல்றதில்ல. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரையறையும் என்ன ஒரு அளவும் இருக்குதானே. அப்பதானே நாங்கள் எங்களோட முக்கிய நோக்கத்தை எங்களோட இலக்கை நாங்கள் நோக்கி சரியா பயணிக்கலாம். வந்து தேவையற்ற என்ன விடயங்களில் நாங்கள் கூடுதலாக நேரத்தையும் காலத்தையும் கவனத்தையும் செலுத்த போகணும்னு சொன்னா எங்களோட பிரதான நோக்கம் எங்களுடைய இலக்குல இருந்து நாங்க சரியிருவோம். அப்ப எங்களோட பாடசாலைக்கு நாங்க வார எங்களோட இலக்கு வந்து என்ன, எங்களோட லட்சியம் என்ன வரைக்கும் படிக்கணும். என்னதுக்காக படிக்கிற? சமூகத்துல நாட்டுல நாங்க நல்லதொரு பிரஜையாக நாங்க வரணும், வாழணும். அதுதான் கல்வியினுடைய பிரதான இலக்கு வந்து என்ன, நாங்க ஒரு நட்பிரஜையாக நாங்க வாழணும், நாங்க மாறணும். வந்து அப்ப நாங்க ஒரு நட்பிரஜையா வந்தா எங்களை எல்லாமே நல்லதாக அமையும். தரம் 9 வகுப்பு பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும் என்ன, நாங்க இன்னும் சிறிது கால பகுதியில் நாங்க தரம் 10க்கு வந்துடுவோம். அப்ப தரம் 10 வர போக அது எங்களுக்கு தெரியும். ஓஎல் என்ன ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்றேன். நாங்க ஓஎல்ல ஃபர்ஸ்ட் இயர் வகுப்பு தரம் 10, அப்புறம் அங்கால ஓஎல் வகுப்பு என்ன அந்த பொது பரீட்சை வரப்போகுது. தரம் 5ல புலமை பரீட்சை நடக்கும். அதுக்கு பிறகு தரம் 9ல ஒரு பரீட்சை நடக்குற கேள்வி படிக்கிறது இல்லையா, அரசாங்கத்தில் ஒரு பொது பரீட்சை நடக்குது. அது இப்ப இல்லை வந்து, ஆனா முதல் இருந்தா அப்படி தரம் 9ல ஒரு பொது பரீட்சை நடக்குது. அதுக்கு பிறகுதான் ஓஎல் பரீட்சை நடக்கும். அதுக்கு பிறகுதான் ஏஎல் பரீட்சை நடக்கிறது. சரிதானே? அப்ப நீங்க இப்ப என்ன முக்கியமான ஆட்கள், பெரிய ஆட்கள் வந்து முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கிற ஆட்கள் வந்து எங்களுக்குள்ள உள்ள திறமைகளை ஆற்றல்களை நாங்க இனங்கண்டு அதை நாங்க எங்களோட எதிர்காலத்தை ஒளிமயமானதாக சிறப்பானதாக ஆக்கி கொள்ளக்கூடிய வகையில நாங்க பயன்படுத்தணும். அப்ப அதற்குரிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தாரதான் எங்களுடைய பாடசாலை காலம் என்ன. அதுல ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிற வகையில இன்றைக்கு உங்களை என்ன நாங்க இந்த இடத்துக்கு எடுத்து எங்களுடைய இந்த பிரதான
பிரபல வளவாளர் சகோதரர் ரிவ்ஜி சக்கரியா அவர்கள் உங்களோடு பேசுவதற்காக கலந்துரையாடுவதற்காக இந்த இடத்தில் வருகின்றார்கள். எனவே அவரை பாடசாலை சார்பாக அன்பாக வரவேற்று உங்கள் சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு ஏற்பாடு செய்த எமது பழைய மாணவர் எஸ்டிசியினுடைய உறுப்பினர் சகோதரர் திகுசான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோட நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்று சொன்னா எங்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏனைய தரத்தில் உள்ள ஆட்களுக்கு ஏனைய வகுப்பாக்களுக்கு இது கிடைக்கல தானே, உங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்ப இதை நீங்க நல்ல முறையில நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா நீங்க உங்களோட விஷயங்களை நீங்க அவரோட தாராளமாக நீங்க கலந்துரையாடலாம். இடைநேரத்தில் உங்களுக்கு ஒரு என்ன ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்போ நீங்கள் எல்லா வகையில நீங்கள் ஒத்துழைச்சி இந்த நேரத்துடைய என்ன பெருமதியான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிற்பகல் வேலை பின்னேரம் உங்களுடைய பெற்றோரையும் இவ்வாறான ஒரு சந்திப்புக்கு நாங்கள் அழைச்சிருக்கோம். அவர்களோட நாங்கள் கலப்போம். இதன் பின்னர் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுற எங்களுடைய இந்த சந்திப்பின் பின்னர் எங்களில் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாற்றம் ஏற்படணும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டவனாக சந்தர்ப்பம் உங்களோடு இந்த கலந்துரையாடுவது கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கணித்துக்குரிய பாடசாலை அதிபர், அதே போல ஏனைய ஆசிரியர்கள், ஆசிரியைமார்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்த என்னுடைய ஆசானும், அதே போல் உங்களுக்கும் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சார் இஹ்சான் சார். நானும் அவருடைய மாணவர் தான். அப்போ அந்த அடிப்படையில் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் என்ன செஞ்சேன்னா உங்களுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஆரம்ப விளைக்கொள்ளணும். நிறைய பேர் இந்த ஹம்து ஸலவாத் ஆரம்பிக்கிற டைமில் இன்றைக்கு ஒரு பயான் தான் நடக்க போகுது என்ற ஒரு ஃபீலில் இருக்கக்கூடாது. இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், அப்படித்தானே? அதாவது நீங்களும் பேசணும். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்னு சொன்னால் வெறுமனே நான் மட்டும் பேசிக்கொண்டு போக மாட்டேன். லாஸ்ட்ல உங்களுக்கான ஒரு டாஸ்க்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ப்ரொஜெக்டர் பிறகு நீங்க பார்க்க லாஸ்ட்ல உங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று மீக்குது. அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க மட்டும்தான் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ், சரிதானே? அப்ப அதனால இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வருகின்ற பொழுது நாங்க யோசிக்க கூடாது நீங்க எல்லாம் பலவீனம் ஆயிட்டீங்கன்னு யோசிக்க கூடாது. மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் சொன்னால் நீங்க பலமா தான் ஐக்கிறீங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நீங்க உற்சாகமா தான் ஐக்கிறீங்க. ஆனா ஏன் இந்த ப்ரோக்ராம் செய்யப்படுது என்றால் உங்களை உற்சாகத்தை மெருகூட்டுறது, இன்னும் என்ன செய்யறது, நிறைய அடைவுகளை அடைகிறதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்படுது. நான் முதலாவது கேட்கிறேன், சவுண்ட் கிளியர் தானே? விலங்காடி கேளுங்களே, சரிதானே? அதே போல சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்ன இந்த யாருக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட ப்ரோக்ராம் உங்களுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அந்த அமைப்புல இன்றைய எங்களுடைய தலைப்பு என்ன? கல்வியின் முக்கியத்துவம். கல்விண்டாலே நிறைய பேருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன, கொஞ்சம் கல்விண்டு வருகின்ற பொழுது ஒரு வெறுப்புணர்ச்சி வாரது. அதே போல் கல்விண்டு வார நேரத்தில் ஏதாவது எங்களுக்கு மத்தியில ஒரு சோம்பரம் ஏற்படுறது. இது பொதுவா எங்களுக்கு மத்தியில வரக்கூடிய ஒரு விஷயம். இது நல்லா படிக்கக்கூடிய மாணவனா இருந்தாலும் சரி, அதே போல
படிப்பு ரீதியாக பின்தங்கிய ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, இந்த கல்வின்ற வார நேரத்துல என்ன நடக்கும், கொஞ்சம் ஒரு சோம்பரங்கள், அதே போல கொஞ்சம் என்ன ஒரு மாற்றல் என்ற ஒரு அமைப்புல ஒரு சுறுசுறுப்பு குறைவான ஒரு அமைப்பு நாங்க பார்க்கிறோம். ஆனா இன்றைய தலைப்புட கல்வியோட முக்கியத்துவம் என்ன, நான் படிக்கிற கல்வி இருக்கிறதே இது நாங்க ஏன் நாங்க படிக்கணும், இதை படிக்கிறதால எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது. இப்ப உலகத்துல கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எங்கட மார்க்கத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே போல கல்வி கற்கக்கூடிய மாணவனான நான் கல்வி கற்கின்ற பொழுது எனக்கு வரக்கூடிய சவால்கள் என்ன, சவால் என்று சொன்னால் கல்வி சார்ந்த சவால்களும் வரும், அதே மாதிரி கல்வி சாராத சவால்களும் வரும், வெளிவார ரீதியான சவால்களும் வரும். அப்ப அந்த சவால்கள் வார நேரத்துல நாங்க எப்படி எதிர்கொள்றது, நான் விலகிக் கொள்ளணும். இப்ப நீங்க எல்லாம் கிரேட் 9ல இருக்கிறீங்க, அப்படித்தானே, 9ஆம் வகுப்பு படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த கிரேட் 9க்கு ஏன் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொஞ்சம் யோசிச்சீங்களா? கிரேட் 10 நிக்குது, அதே போல 11 நிக்குது, A லெவல் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பல வகுப்புகள் இருக்குது. ஏன் இந்த 9ஆம் வகுப்பை நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம், இதை நான் விலகிக் கொள்ளணும். அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படுவது இந்த கிரேட் 9ல தான். ஒரு புள்ள O லெவல் நல்ல ஒரு பெரிய பேர் எடுப்பதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி A லெவல்ல நல்ல ஒரு அடைகிறதா இருந்தாலும் சரி, இந்த 9ஆம் வகுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு வகுப்புடைய கட்டம். இதை நாங்க என்ன செய்யணும், சரியான அமைப்பு நான் கழிச்சிட்டோம் என்று சொன்னால் கிரேட் 10 இலவா இருக்கும், அதே போல கிரேட் 11 இலவா இருக்கும், A லெவல் என்பது இலவா இருக்கும். மேல படிக்க போற நேரத்தில் எங்களோட பல்கலைக்கழக வாழ்க்கையும் இலகுவான அமைப்புல இருக்கும். அப்ப இதெல்லாம் சரியான அமைப்பு இருக்கணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும், இந்த கிரேட் 9 கிரேட் 8 இந்த வகுப்புகளை நாங்க சரியான முறையில நாங்க கழிக்கணும். இப்ப நிறைய பேர் முகத்தை பார்க்க டைம்ல தூக்கம் மஸ்து மாதிரி விளங்குது, டைம் குழப்பமோ, இந்த டைம் குழப்பமே 12 மணின்றாலே கொஞ்சம் கண்களை தூக்கமாக்கக்கூடிய ஒரு டைம் தான் அது, இல்லைன்னா அது நீங்களா இருந்தாலும் சரி, இப்ப கற்று பெரிய இடங்களை கூடிய கல்விமான்களா இருந்தாலும் இந்த ஒரு டைம் கடந்துதான் வந்திக்கிறான். இந்த 12 மணி வார டைம்ல 1 மணி வார டைம் என்ன செய்யறது, கடிகாரத்தை பாக்குறது, கிளாக்க பாக்குறது, 1 மணி ஆகுது, பெல் டைம் அடிக்கக்கூடிய டைமை பார்க்க டைம்ல எப்ப பெல் அடிப்பாங்க, எப்ப போகலாம் என்ற அமைப்பு என்ன செய்வோம் நாங்க சிந்திப்போம். இது பொதுவான ஒரு விடயம், சரியா? இருந்தாலும் உங்களுக்கு சோம்பரம் வராத மாதிரி சில விஷயங்களை மட்டும் உலகாவிய ரீதியில நாங்க பேசுவோம், சரிதானே? சில கேள்விகளும் கேட்பேன், நீங்க பதில்களும் சொல்லணும். கிரேட் 9க்கு உட்பட்ட சில கேள்விகளும் கேட்பேன், அந்த கேள்வி பொதுவான ஒரு அமைப்புல இருக்கும். அப்ப அதனால நீங்க உற்சாகமா இருந்தாதான் அடுத்த கடை என்ன செய்யலாம், போகலாம். அப்ப நான் முதலாவது நான் விலகிக் கொள்ளணும். அப்படி ஓகே. நாங்க இன்றைய நிகழ்ச்சியில சில மிக முக்கியமான சில தலைப்பு நாங்க பார்க்க வைக்கிறோம். அதுல நாங்க இந்த கல்வியின் முக்கியத்துவம் என்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால கல்வியுடைய படிக்கக்கூடிய இந்த மாணவர் பருவம் இருக்குதானே, இந்த மாணவ பருவம் என்ன பருவம், இப்ப நீ இருக்கக்கூடிய மாணவ பருவம் என்ன பருவம், இளைஞர் பருவம், அப்படித்தானே? ஒரு மனிதனுக்கு எத்தனை பருவங்கள் இருக்குது, ஒன்று குழந்தை பருவம் இருக்குது, மனநிலையா பேசக்கூடிய ஒரு பருவம். யாருக்கும் தெரியுமா குழந்தை பருவம்? யாருக்கும் தெரியாது. நாங்களாம் இருந்த ஒரு பருவம், நாங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு உணர்வு ஒன்று இருக்காது. அதனால நாங்க கல்வி கற்கைக்கான ஒரு ஏற்ற ஒரு பருவம். இப்ப உதாரணமாக உலகத்தை நாங்க எடுத்துக்கொள்வோமே, உலகத்தை வச்சு நாங்க இந்த பருவத்தை நாங்க புரிஞ்சு கொள்வோம். இப்ப உலகத்துல சராசரியா எத்தனை பேர் இருக்கிறாங்க யாருக்கு தெரியும்? உலகத்துல இப்ப சராசரியாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்க, வாய்க்கு வர அமௌண்ட் சொல்லுங்க, சரியாக்கி பார்ப்போம். 8 பில்லியன். மாஷா அல்லாஹ். என்ன 8.2 பில்லியன், அவ்வளவுதான். 8 பில்லியன் என்பது ஒரு சராசரியான மக்களுடைய தொகை, அப்படித்தானே? 8.2 பில்லியன், 8 பில்லியன் நாங்க மட்டம் தட்டி வச்சுக் கொள்ளலாம். அப்ப 8 பில்லியன் மக்கள்ல, உலக மக்கள்ல எத்தனை நாடுகள் இருக்குது? 142 நாடுகள் இருக்குது. அதுக்கு மேல புதிய நாடு உருவாக படிச்ச பொதுவா 142 நாடுகள் என்ற அமைப்பில் நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப
இப்ப 142 நாடுகளை நாங்க சேர்த்து 8.2 பில்லியன் மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்ல மாணவர்கள் எத்தனை வீதம் இருப்பாங்க? 8.2 பில்லியன் மக்கள்ல மாணவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 3ஆ பிரிச்சா ஒரு பகுதி மாணவர்கள். உலகத்துல 8.2 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க தானே. இந்த மக்கள் நான் 3 பகுதியா பிரிச்சோம்னால் ஒரு பகுதி யாரு? மாணவர்கள். ஒரு பகுதி மாணவர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட நாங்க 35 வீதமானவர்கள் இந்த உலகத்துல மாணவர்களா இருக்கிறாங்க. சரியா? 35 வீதமானாக்கள் இந்த உலகத்துல மாணவர்களா இருக்கிறாங்க. இந்த மாணவர் பருவம் நீ சிம்பிளா வளைக்கும். இந்த மரத்தை உதாரணம் எடுத்துக்கோங்க. இந்த மரம் நீக்கித்தானே இந்த எங்களுக்கு முன்னுக்கு மரம். இந்த மரம் வளருக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வேர். வேர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மரம் என்ன செய்யும்? சரியான முறையில வளர்ச்சி பெறும். வேர் சரியா இல்லைன்னு சொன்னால் மரம் வளர்ச்சி அடையுமா? மரத்துடைய காலத்து முடிஞ்சிடும். மரத்துடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும். இப்ப மரத்துடைய பருவம் எது தீர்மானிக்குது? வேர் தீர்மானிக்குது. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பருவம் என்ன? மாணவர் பருவம். இந்த மாணவர் பருவத்தை நீங்க சரியா கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அடுத்த கட்ட பருவம் எப்படி இருக்கும்? இலகுவான அமைப்புல இருக்கும். இப்ப மாணவர் பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமா இருக்கு. இப்ப நான் உலகளாவிய ரீதியில நான் என்ன செஞ்ச 35 வீதமாக்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இலங்கையில எத்தனை பேர் இருப்பாங்க? இலங்கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சனத்தொகையில் எத்தனை பேர் இருப்பாங்க? பில்லியன் கணக்கா மில்லியன் கணக்கா? மில்லியனா பில்லியனா? மில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 மில்லியனுக்குள்ள என்ன செய்யறாங்க? இலங்கையில மக்கள் தொகை காணப்படுது. இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்கிற டைம்ல எவ்வளவு விதம் இருக்கிறாங்க? பள்ளி மாணவர்கள், அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் கிடையாது, பள்ளி மாணவர்கள் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 3/2 பகுதிக்கு உட்பட்ட அமைப்புல மாணவர் பருவம் இருக்குது. எது? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைன்னா கிரேட் 1ல இருந்து A லெவல் முடிகின்ற வரையும் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலம். ஆனால் பல்கலைக்கழகம் என்று வருகின்ற பொழுது அந்த 3/2 என்ற பகுதி என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப இலங்கையுடைய அறிவு என்ன செய்யுது? பாடசாலையோட நிக்குது. அப்ப நான் விலகிக் கொள்ளணும், நாங்க படிக்கக்கூடிய படிப்பு பாடசாலையோட நிக்க கூடாது. விளையினா பாடசாலை நிக்கக்கூடிய அறிவு நாங்க முக்கியத்துவமா பார்க்க இயலாது. பாடசாலை என்ற அறிவு அடுத்த கட்ட போறதுக்கான ஒரு வழிகாட்டியா காணப்படுது. அப்ப இந்த ஒரு அமைப்பு நான் என்ன செய்யணும்? சரியான முறையில நாங்க புரிந்து கொள்ளணும். இப்ப மாணவர் பருவம் என்பது மனிதனுடைய அடிப்படை பருவம். நீங்க இந்த காலத்துல நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த கட்டத்துக்கு இலவா நீங்க போகலாம். இப்ப இந்த பருவத்தை நீங்க சுமையா கருதிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஒரு சுமையா தான் இருக்கும். இப்ப நிறைய பிள்ளை யோசிக்கிறது, நான் படிச்சு என்னதான் செய்ய போறேன், அதான் யோசிக்கிறது. நிறைய பேர் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் படிக்காத எத்தனை பேர் எல்லாம் மிகப்பெரிய நிலையில இருக்கிறாங்க. படிச்ச எத்தனை பேர் எல்லாம் ஜொப்புலாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நான் படிச்ச என்ன பிரயோசனம்? அதே மாதிரி இவ்வளவு காலம் வீணாக்கி எந்த பிரயோசனம் கிடையாது. இது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா யோசிக்கிறது. இந்த பருவத்தை வராது நினைக்கிறேன், அங்க வரக்கூடாது. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறேன், என்ன ஒரு ஓலவளோட இந்த படிப்பை முடிச்சிடுவோம், அல்லது ஏழவளோட படிப்பை முடிச்சிட்டு ஏழாவது நான் என்ன செய்யலாம்? சைடுக்கு பிசினஸ்களை செஞ்சு கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு ஆளை உதாரணம் வச்சு கொண்டிருக்கிறது. ஊர்ல ஒரு ஆளை உதாரணம் வச்சு கொண்டிருக்கிறது. நான் விலகிக் கொள்ளணும். படிப்பை விட்டுட்டு சக்சஸ் நாட்களை போய் நான் தேடி பார்த்தோம்னால் ஒரு 2-3 தான் நான் எண்ணலாம். படிப்பை விட்டுட்டு படிப்பு எனக்கு தேவையில்லை, படிப்பை படிச்சு எந்த பிரயோசனம் இல்லை, காலம்லாம் வீணா போகுது, என்ன செய்யலாம்? படிப்பை விட்டு போட்டு ஏதாவது நான் செய்வோம் சொல்லி கல்வியை புறந்தள்ளிட்டு போனா கழிக்காதானே. நீங்க லிஸ்ட பண்ண சொன்னால் 10 தாண்ட மாட்டீங்க. நீ என்ன செய்வீங்க? ஒரு ஆளோட நிப்பீங்க, அல்ல 2 பேரோட நிப்பீங்க, அல்ல 3 பேரோட நிப்பீங்க. அது அடுத்த ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. கல்வியில சரியான ஒருவன்
சரியான அமைப்புல படிச்சு பெரிய ஒரு ஆளாகி சக்சஸ் ஆயிட்டான்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதுல நாம பெரிய லிஸ்ட் பண்ணிக்கொண்டே போகலாம். இலங்கை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யலாம்? படிச்சா ஒரு லிஸ்ட கேட்டால் நான் சொல்லிக்கொண்டே போவோம். சரிதானே? நான் ஒரு ஸ்லைட் போட்டது எப்ப என்ன முகத்தை பார்த்தா நீ போர் அடிக்க கூடாது அப்படித்தானே? நான் இப்படி பேசிக்கொண்டிருந்தால் நீங்க போர் அடிக்க கூடாது. அதனாலதான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஸ்லைட்ல போட்டிக்கிறேன். அலைனா இதை நீங்க பார்க்கிற டைம்ல சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? எடுக்கலாதான் எடுக்கலுமா? அப்ப நான் இன்றைய ப்ரோக்ராம்ல மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல தலைப்பு என்ன? கல்விட முக்கியத்துவம். அதே மாதிரி கல்வியிட முக்கியத்துவத்தை பாதிக்கக்கூடிய சவால்கள். நான் என்னென்ன சவால்கள் சொன்னேன்? கல்வி சார்ந்த சவால்கள் இருக்குது, கல்வி சாராத சவால்கள் இருக்குது. கல்வி சாராத சவால்கள் என்றால் பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சவால்கள். ஒரு படிக்கிற மாணவனை திசையை திருப்பதுக்கு பல வைரஸ்கள் இருக்குது. அந்த சவால்களுக்கு நான் என்ன சொல்லுவோம்? கல்வி சாராத சவால். கல்வி சார்ந்த சவால்கள் நான் பார்ப்போம். படிக்கக்கூடிய மாணவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஓப்பனா என்ன செய்யலாம்? கேட்கலாம். நீங்க ஓப்பனா கேட்கக்கூடிய டைம்கள்ல உங்களோட ஆசிரியர் யாரும் மீக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ். சரிதானே? நீங்க ஓப்பனா என்ன செய்யலாம்? சில விஷயங்களை கேட்கலாம். அதே போல் லாஸ்டா வந்து உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறேன். அதே போல் இரண்டாம் நாள் கல்வியுடைய முக்கியத்துவம் நாம பார்க்க போறோம். கல்வி வந்து உலகளாவிய ரீதியில எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது. அதே போல சில நாடுகளை நாங்க உதாரணம் பார்க்க போறோம். இலங்கையை மட்டும் பார்த்தால் கொஞ்சம் என்ன செய்யும்? போர் அடிக்கும். கல்விக்குன்னே முக்கியமா சில நாடுகள் இருக்குது. அப்ப அந்த நாடுகளை நாங்க என்ன செய்வோம்? உதாரணமா நாம பார்ப்போம். அந்த நாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த மாணவருடைய மைண்ட் செட், அந்த சிந்தனை எங்கள்கிட்ட இருக்கிறா. நாங்க கல்வி எப்படி புரிஞ்சிருக்கிறோம், அந்த நாட்டு மாணவர்கள் கல்வி எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதை நாங்க பார்ப்போம். அதுக்கடுத்த கட்டம் அந்த முக்கியத்துவத்துல நான் படிக்கக்கூடிய கல்வியை மார்க்கமா கொண்டு போறது. நான் படிக்கக்கூடிய கல்வி மௌத்தாயோட முடியக்கூடாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். நான் படிக்கக்கூடிய மெட்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம். நான் யோசிக்க கூடாது மதரசாவுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் மௌத்தாயினாலும் கபூர்களுக்கான படிப்பு அடிப்படை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னார். நீங்க படிக்கக்கூடிய மெட்ஸை வச்சு மார்க்கத்துடைய ஏதாவது விஷயத்தை நீங்க பங்களிப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியா தெரியுதானே? சதகத்துல் ஜாரியா என்ன? நிலையான தர்மம். நான் படிக்கக்கூடிய மெட்ஸும் நிலையான தர்மம். எப்ப மார்க்கத்தை நாங்க அப்படி சேர்த்துக் கொள்றோம். மார்க்கத்தை புறந்தள்ளி போட்டு நாங்க என்ன செய்யறோம்? உலக கல்வி முக்கியத்துவம் கொடுத்து போறோம் என்று சொன்னால் அது நிலையான தர்மம் இல்லை. அதை நான் என்ன செய்வோம்? கல்வியின் முக்கியத்துவம் என்ற ஒரு பகுதியை நாங்க பார்ப்போம். மூன்றாவது பகுதி தான் நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய பகுதி. கட்டக்கூடிய மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள். நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில தான் கல்வி சார்ந்த சவால்கள், அதே மாதிரி கல்வி சாராத சவால்கள் நாங்க பார்ப்போம். லாஸ்டா வந்து உங்களுக்கான ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க வந்து நீங்க எல்லாம் செய்யும். அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இன்ஷா அல்லாஹ் பண்ணலாம். அது லாஸ்டா நாம இப்போ ஒரு டாஸ்கா நாங்க செய்வோம். டாஸ்க் மெத்தட் தானே? ஒரு ஆக்டிவிட்டின்னா கணக்கு பாடம் இல்ல, சயின்ஸ் பாடம் இல்ல. உங்களை பத்தி நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன், நீங்க உங்களை வந்து பரிச்சை செய்ய போறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க தெரிய போறீங்க. அதுக்கான ஒரு டாஸ்க் வந்து நாங்க லாஸ்டா நாங்க பார்ப்போம். சரிதானே? இப்ப நான் முதலாவது மாணவ பருவத்தை நாங்க பார்த்தோம். சரிதானே? அடுத்த வந்து நாங்க பார்க்க போறோம் கல்வியுடைய முக்கியத்துவத்தை நாங்க பார்க்க போறோம். சரிதானே? இப்ப நீங்க சொல்லணும் கல்வின்னா என்ன. இவ்வளவு காலம் 9 வருஷம் படிக்கீங்க தானே? கல்வின்னா என்ன? கல்வினா என்ன? சும்மா தெரிஞ்ச சொல்லணும். கல்வினா என்ன? தம்பி தூக்க மசாய்க்க மாதிரி வாங்க இல்ல. கல்வினா என்ன? கல்வினா படிப்பு. ஒத்த அறுத்து ஓகே. கல்வின்னா நீ என்ன நினைக்கிறீங்க? ஏன் கல்வின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குது? கல்வின்னா நீ என்ன விளங்கிக்கிறீங்க? கல்வி என்னன்னு விளங்கினாதான்
முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படித்தானே? கல்வினா என்ன? இப்ப இதுல வரைவிலக்கம் போட்டிக்கும் தானே. என்ன வரைவிலக்கலாம்? கல்வி என்பது இருளை ஒளியாக மாற்றும் ஒரு ப்ராசஸ், செயலாகும். இது உண்மையா இல்லையா? இது ஒரு அறிஞருடைய கூற்று. பிளேட்டோன்னு சொல்லப்படக்கூடிய அறிஞர். இவர் நீங்க மேல படிக்க போற டைம்ல அரசியல் விஞ்ஞானம் என்ற ஒரு பாடம் இருக்குது. அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடத்துல வரக்கூடிய ஒரு அறிஞர் தான் பிளேட்டோ. சரிதானே? இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க, கல்வி என்பது இருளை ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான், செயல் தான் கல்வி. இது உண்மையா இல்லையா? தம்பிங்க பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தானே, சரிதானே? விளையாடக்கூடிய ஆக்கள் தான் எழுப்பி கேள்வி கேட்பேன். விளையாடுறாக்களை தான் நான் அடையாளப்படுத்தி சில கேள்வி திடீர்னு கேட்பேன். பண்ற ப்ரோக்ராம் கேள்வி கேட்பேன். புரியுதா? அவன் நல்லா அவதானிக்கணும். லாஸ்டா போகக்கூடிய டாஸ்க்லையும் இதெல்லாம் வச்சுதான் அந்த டாஸ்கே வரப்போகுது. அப்ப நல்லா அவதானிச்சு கொள்ளணும். சந்தேகம் தான் கேட்கணும். அப்ப கல்வினா ஒரு மனுஷனுடைய இருள்ல இருந்து ஒளியாக கொண்டு வராது. அப்ப இருள்னா என்ன? அறியாமை. இருள்னா என்ன? அறியாமை. ஒரு மடமைத்தன்மை. சமுதாயத்தை தெரியாது, பண்பாடு தெரியாது, அதே போல் உலகத்தை எப்படி வாழணும் தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கொண்டு தெரியப்படுத்தக்கூடிய ஊடகம் தான் கல்வி. இப்ப கல்வியை நீ நினைக்கக்கூடாது பொருளாதாரம் சம்பாதிப்பதுதான் இது கல்வி. அப்ப இதைத்தான் உணர்த்துறாரு. கல்வி என்பது ஒரு இருள இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் கல்வி. இப்ப லைட் ஆஃப் பண்ண விளங்குமா? இப்ப திடீர்னு ஹால் அப்படியே லைட்டை போட்டு இப்ப நாங்க பால் வைக்கிறோம், விளங்காது. இப்ப இரண்டு டைம்ல லைட் எல்லாம் போட்டிக்குது, லைட்டை திடீர்னு ஆஃப் பண்ணினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் விளங்குதா? ஒண்ணு விளங்காது. அப்ப எஜுகேஷன் தான் எது விளங்காம இருக்கிறதோ அதை விளங்கப்படுத்தியதான் படிப்பு. உங்களுக்கு எதெல்லாம் புரியாம இருக்குதோ அதெல்லாம் புரிய வைக்கிறது என்ன? படிப்பு. அப்ப இதை நீங்க என்ன செய்யலாம்? கல்வி என்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? ரெண்டு பேரை போட்டிக்கிறார். ரெண்டு பேரும் யாரு? நெல்சன் மண்டேலா. அடுத்தவர் யாரு? அப்துல் கலாம். மாஷா அல்லாஹ். நெல்சன் மண்டேலா உங்களுக்கு என்ன தெரியும்? நெல்சன் மண்டேலா எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த ஆப்பிரிக்கா? சவுத் ஆப்பிரிக்கா. மாஷா அல்லாஹ். சரி, அப்ப நெல்சன் மண்டேலா எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நெல்சன் மண்டேலா எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அவரை அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. இப்ப நெல்சன் மண்டேலா கல்வியை பத்தி என்ன சொல்றாரு? உலகத்தை நீ மாற்றணுமா இருந்தால் நீ பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் கல்விதான். கல்வி நினைச்சால் என்ன செய்யலாம்? எதையும் மாற்றலாம். இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியா இருக்குதானே? இந்தியா எங்களுக்கு பக்கத்துக்கே நாடு. இந்தியா இப்ப மிகப்பெரிய பொருளாதார மிக்க ஒரு நாடு ஆகிக்கிறதா இல்லையா? மிகப்பெரிய பொருளாதார மிக்க ஒரு நாடு இந்தியா. இந்தியா இப்பதான் மிகப்பெரிய பொருளாதார மிக்க ஒரு நாடா இருக்குது. இந்தியா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்தோம்னால் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார மிக்க ஒரு நாடா இருக்கல. நல்லா விலகிக் கொள்ளணும். இந்தியா மிகப்பெரிய பொருளாதார மிக்க நாடா இருக்கல. ஆனா இப்ப இந்தியா மிகப்பெரிய பொருளாதார மிக்க நாடாக சொல்வதற்கு காரணம் என்ன? என்ன நினைக்கிறீங்க? கல்வி. இந்தியா பிடிச்சு கொண்ட ஒரு வழி கல்வி. அது மிக முக்கியமான உதாரணம் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் எத்தனாவது ஜனாதிபதி இந்தியாவில்? 11வது ஜனாதிபதி. மாஷா அல்லாஹ், வெரி குட். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா. அப்ப எனக்கும் ஈஸியா இருக்குது. இப்படிதான் ஐக்கணும். பிள்ளைகளா இருந்தால் டக் டக்குன்னு பொதுவான அறிவுகளை தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அப்துல் கலாம் எங்க இந்தியாவில் எந்த பகுதியை சார்ந்தவர்? தென்னிந்தியா. அப்ப தென்னிந்தியா பகுதிக்கு அப்துல் கலாம். அவர் இந்தியா ஒரு நாட்டை இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு கல்விமான். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் விலகிக் கொள்ளணும்,
இப்ப மிகப்பெரிய ஒரு நாடா அடையாளப்படுத்தப்பட்ட கல்வியில கூகுளுடைய சிஏ யாரு? சுந்தர் பிச்சை. மைக்ரோசாப்டுடைய சிஏ யாரு? இந்தியாவை சார்ந்தவர் தான் சிஓ ஆயிக்கிறாரு மைக்ரோசாப்ட்ல. 2014 வந்து சிஓ மாறினாரு. சரிதானே? அதே மாதிரி இந்தியாவில் வந்து கல்வியில வந்து மிக முக்கியமான ஒரு மாற்றம் இருக்குது. அத குறிப்பாக தெரிஞ்ச ஒரு கல்வி நிலையம் தான் ஐஐடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தர் பிச்சை தெரிஞ்சாக்கள் ஐஐடி தெரியும். ஐஐடி தெரியுமா? ஐஐடி எது? சுந்தர் பிச்சை தெரிந்தானே கூகுளுடைய சிஇஓ. சுந்தர் பிச்சை தெரிஞ்சாக்கள் ஐஐடி தெரியும். சுந்தர் பிச்சை எங்க படிச்சாரு? ஐஐடில. இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிதானே? இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவனுக்கு வெறுமனே புத்தக அறிவு மட்டும் கொடுக்கிறது இல்லை. மாணவனுக்கு ஆங்கில அறிவு கட்டாயம். ஆங்கில அறிவும் கட்டாயம். அதே போல ஐசிடி. ஐசிடி கம்ப்யூட்டர் எல்லாம் விருப்பமா? கம்ப்யூட்டர் ஐசிடி எல்லாம் விருப்பமா? பாடமா போகுதா ஐசிடி? அப்ப பிராக்டிகலா செய்றீங்களா? சரி, மாஷா அல்லாஹ். அப்ப ஐடியையும் அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது மொழி ரீதியான திறனை அடிப்படையாக கொண்டுதான் ஐஐடி என்ற நிறுவனம் காணப்படுது. எப்படின்னா அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார் தானே, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற காலத்திலே ஒவ்வொரு நாடுகளும் அந்த மாணவர்களை புக் பண்ணிடும். எதுக்கு புக் பண்ணது? எங்க நாட்டுக்கு தான் நீங்க வேலை செய்ய வரணும். அங்கே சம்பளத்தை எக்ரிமெண்ட் பண்றது. இவ்வளவு சம்பளம் நான் தருவேன், நீங்க படிச்சு முடிஞ்சு எங்க வரணும்? இந்த நாட்டுக்கு வரணும். எந்த நாடு? இந்தியா. இந்திய நாடு படிப்பு ரீதியாக மிக முக்கியமான ஒரு நாடா இருக்கு. அதே போல ஐடிக்கு தானே கம்ப்யூட்டர். நான் நினைக்கிற அந்த வேர்டு எக்ஸல் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வச்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை. கம்ப்யூட்டர் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல மிக முக்கியமான சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய கலிபோர்னியா பள்ளத்தாக்கு மாதிரி இந்தியாவுல சிலிகான் பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்குல தான் அமெரிக்காவுக்கு தேவையான சாஃப்ட்வேர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உற்பத்தி செய்யலாம். அப்ப இந்த நிலைமைக்கு மாத்தினது அவங்கள கல்வி அறிவு. கல்வி எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னா வெறுமனை புத்தகத்தை படிச்சுட்டு போகல. நீங்க படிக்கக்கூடிய படிப்பு சின்னதா இருந்தாலும் நீங்க எப்படி பார்க்கணும்? நடைமுறை வாழ்வோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இதைத்தான் சொல்றாரு, ஒரு உலகத்தை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்குமா இருந்தால் அது கல்வி என்ற ஆயுதம் தான் உலகத்தை மாற்றும். ஒரு மனிதன் அடிமைத்துவத்திலிருந்து அவன் விடுதலை கிடைக்கணுமா இருந்தால் எது மாற்றும்? கல்வி. யாராச்சும் வாப்பட பேரை வச்சுக்கொண்டு வாழ விருப்பமா? இந்த வாப்பா மிகப்பெரிய பிசினஸ்மேன், இந்த வாப்பா மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில லெக்சர் ஆகிக்கிறாரு, இந்த வாப்பா ஒரு அரசியல்வாதி, இந்த வாப்பா ஸ்கூல் பிரின்சிபல், அல்ல நான் படிக்கிற பாடசாலை ஆசிரியர், இந்த பேரோட கடைசியில் வாழ விருப்பமா? யாரும் விரும்ப மாட்டோம். எனக்கு அடையாளம் என்ன? எனக்கு பின்னால் வரக்கூடிய பட்டம். இந்த வாப்பாவுடைய பேர் எனக்கு அடையாளம் இல்லை. அது நாங்க பிறந்ததுக்கான ஆதாரம், நாங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கல்வி. கல்வியை நான் சரியா கொண்டு போறோம் என்று சொன்னால் எங்க போனாலும் நாங்க வாழலாம். கல்வியில விடயத்தில் இருக்கக்கூடிய எங்கேயும் ஃபெயிலியரா இந்த வாழ்க்கையை நாங்க பார்க்க இயலாது. நான் பின்னால சில வரலாறு நான் உங்களுக்கு சொல்லுவேன். பின்னால அடுத்து நாங்க பாருங்க, அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? சிந்தனைகளை உருவாக்குறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமான புதிய சிந்தனை உருவாக்குங்க. நீங்க சயின்ஸ்ல ஒரு விதியை படிக்க வச்சுக்கொள்வோம். நீங்க சயின்ஸ்ல ஆர் மூடுகள் அமர் மூடுகள் படிக்கிறீங்களா இல்லையா? அதே போல நியூட்டன் விதிகளை படிக்கிறீங்களா இல்லையா? இப்ப எங்கட படிப்பை பாருங்க, படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். அப்பதான் படிக்கிறோம். நான் ஏன் படிக்கிறோம்? டேர்ம் எக்ஸாம்ல எப்படியும் சயின்ஸ்ல பாஸ் ஆயிரும், மேத்ஸ்ல பாஸ் ஆயிரும். அதோட என்ன செய்யறோம்? எக்ஸாம் முடிச்ச பிறகு புக்கை மூடிட்டு மறுபடியும் பழையபடி நாம வாழ்றோம். இதான் எங்களுடைய சிச்சுவேஷன். உண்மையான விடயம் படிக்கக்கூடிய படிப்புல இருந்து புதிய ஐடியாக்களை உருவாக்கும். நான் படிக்கக்கூடிய விடயம் உலகத்துக்கு பொருந்துதான். அது சயின்ஸ் ஆகிக்கலாம், மெத்ஸ் ஆகிக்கலாம். அதே போல எந்த ஒரு பாடமாகவும் இருக்கலாம், ஐசிடியாவும் இருக்கலாம்.
நீங்க ஒரு தியரியை படிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு கோட்பாடை படிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த கோட்பாடு நான் வாழக்கூடிய உலகத்துக்கு பொருந்துதா? பொருந்தலன்னு சொன்னால் வரக்கூடிய சிந்தனை தான் புதிய அறிவு. அதுதான் நியூ நாலேஜ். நியூ நாலேஜ் உருவாக்கக்கூடிய மாணவர்கள் தான் கல்வியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சார்கள். இதைத்தான் இந்தியா கண்டுபிடிச்சு கொண்டு இப்ப மிகப்பெரிய ஒரு நாடாக மாறுகிறது. சின்ன உதாரணத்தை சொல்றேன். எல்லாம் லோட்டஸ் டவர் போய்க்கீங்க தானே, தாமரை தடா, தாமரை கோபுரம், சாரி தாமரை கோபுரம், லோட்டஸ் டவர் எங்க இருக்குது? கொலம்புல இருக்குது. சவுத் ஏசியாவில் மிக முக்கியமான ஒரு கோபுரம், மிகப்பெரிய கோபுரம், 300 மீட்டர் அளவுக்கு உயரம், சரிதானே? இப்ப இந்த கோபுரத்தை இலங்கை கட்டுச்சு. சிறிய உதாரணம், இலங்கையுடைய அறிவையும் இந்தியாவுடைய அறிவையும் நான் ஒப்பிட்டு சொல்றேன். அந்த கோபுரத்தை வந்து இலங்கை சொந்த செல்ல கட்டிச்சா, கடன் எடுத்து கட்டிச்சு. இலங்கை கடன் எடுத்து கட்டிச்சு. யார்கிட்ட கடன் வாங்கிச்சு? சைனால. சைனா தானே? சைனாட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் சைனா. அதுகிட்ட வந்து என்ன செஞ்சு இலங்கை 104 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்களை கடன் வாங்கிச்சு. இலங்கை சல்லிக்கு பில்லியன் மேல, மில்லியனில பில்லியன் மேல கட்டி லோட்டஸ் டவர் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2022 கட்டி முடிச்சு. இப்ப நீங்க எல்லாம் ட்ரிப்லாம் போயிருப்பீங்க. லோட்டஸ் டவர் என்பது ஒரு சுற்றுலா தலம் தானே, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தலம், எந்த நாட்டில் வந்தாலும் பார்க்கலாம், சரியா? இப்ப நீங்க யோசிச்சு வச்சுக் கொள்ளுங்க, இலங்கையில அந்த தாமரை கோபுரம் லோட்டஸ் டவருக்கு இலங்கை இந்த நாட்டுல கடனை வாங்கி கட்டிச்சு, சரிதானே? கட்டிச்சு. அப்ப இலங்கையுடைய ஒரு நாலேஜ், இலங்கையுடைய ஒரு கல்வி நாலேஜ், சரிதானே? இதே உதாரணமா இந்தியா எடுத்துக்கொள்வோம். இந்தியாவுல அன்னையில சந்திரயான் 2 அதாவது சந்திரனுடைய தென் துருவத்துக்கு அனுப்பப்படுச்சு. யார கேள்விப்பட்டீங்களா? சந்திரயான் 2 சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அது அனுப்பின வந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையம் தென் துருவத்துக்கு வந்து என்ன செஞ்சு அந்த ஸ்பேஸ் வந்து அனுப்பிச்சு. அப்ப அதுக்கு இந்தியா செலவிட்ட தொகை, நான் லோட்டஸ் டவருக்கு இலங்கை செலவழிச்சானே எத்தனை? 104 மில்லியன் அமெரிக்கா டாலர். இலங்கை கரன்சிக்கு, இலங்கை சல்லிக்கு பில்லியனுக்கு மேல, சரிதானே? ஏன்னா ட்ரிபிள் 4 மடங்குன்னு சொல்லி பில்லியனுக்கு மேல போகும். ஆனால் இந்தியா சொந்த சல்லில அவங்க கண்டுபிடிச்சாங்க. சந்திரயான் 2க்கு என்ன செஞ்சாங்க? மிகப்பெரிய ஒரு விண்வெளிக்கு தென்துருவ பகுதிக்கு அவருடைய விண்வெளி பேச அனுப்பினாங்க. அனுப்பினதால இந்தியா அடைஞ்ச நன்மையும் இலங்கை லோட்டஸ் டவர் கட்டின நன்மை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கிடைச்ச நன்மை கூட. ஏன் கூட? இந்தியா எதுக்கு செலவழிச்சு? எதுக்கு? விண்வெளிக்கா? விண்வெளி வரலாறு. எதுக்கு செலவழிச்சு? கல்விக்கு. கல்விக்கு செலவழிச்சு. கல்விக்கு செலவழிச்சதால பக்கத்தினுடைய ஏசிய நாட்டுடைய இன்னொரு நாடு தான் ஜப்பான். ஜப்பான் நாடு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இந்தியா அதிகமான லாபத்தை வந்து ஈட்டுச்சு. காரணம் இந்தியா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனா இலங்கை என்ன செய்யப்படுது? வெறுமை பாடசாலை நாங்கள் நின்றுட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு மாத்திரம் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய இப்ப 9ஆம் வகுப்பு என்பதும் நாங்க பிளேன் பண்ணக்கூடிய வகுப்பு. 9ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய நான் எப்பையும் யாரையும் தங்கியிருந்து வரக்கூடாது. எனக்கான கோலை நான் தான் உருவாக்கும். எனக்கான இலக்கை என்னுடைய அதிபர் உருவாக்குவது கிடையாது, என்னுடைய வாப்பை உருவாக்குவது கிடையாது. எனக்கான கோலை நான் தான் உருவாக்கணும். இப்படி உருவாக்குற நேரத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம்? புது அறிவுகளை கண்டுபிடிச்சு கல்வியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு அமைப்பா நான் என்ன செய்யலாம், மாறலாம் என்ற விடயத்தை வந்து நாங்க விலகிக் கொள்ளணும். சரிதானே? அடுத்து பாருங்க, இவர் தெரியுமா? பாத்தீங்களா? அவரு இங்க போட்டோல கண்டிக்கீங்களா? யாரு? விளங்குற நாள் பேரே போட்டிக்கிறேன், வாசிக்கலாமே. முகமது அலி ஜின்னா. எந்த நாட்டை சேர்ந்தவர்? லண்டன். அல்ல போட்டோ லண்டன் சொல்றீங்க, பாத்தீங்களா? இதுதான் பார்த்து வாசிக்கிறேன் சொல்றதே. ஓகே,
அவரு ஒர்க் பண்ண இடம் தான் லண்டன். அவரு ஒர்க் பண்ண இடம் தான் லண்டன். லண்டன்ல லோயரா இருந்தாரு, வழக்கறிஞர். அவர் எங்க பிறந்தாரு? பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு ஆள். பாகிஸ்தான்ல கராச்சி என்ற இடத்துல தான் யார் பிறந்தாரு? முகமது அலி ஜின்னா. நான் ஏன் சொல்ல போறேன்னால், கல்வியுடைய முக்கியத்துவத்தை விலகிக் கொள்ளுங்க. நாங்க கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த இவருடைய ஒரு வரலாற்று மூலமா நாங்க விலகிக் கொள்ளலாம். முகமது அலி ஜின்னா யாரு? லண்டன்ல லோயரா இருக்கிறார். சரி, லண்டன்ல லோயரா இருக்கிறார். நல்லா விலகிக் கொள்ளணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப முகமது அலி ஜின்னா வந்து லண்டனுடைய லோயரா இருக்கிறார். இவர் இருந்த ஒரு காலப்பகுதியில லண்டனுடைய, அதாவது ராணின்னு சொல்லுவாங்க, பென்ஷன் சொல்லுவாங்க, அதானே லண்டனுடைய ராணி. அவட வந்து ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு, அதாவது ஒரு குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி. எத்தனை குதிரைகள்? 7 குதிரைகள். 7 குதிரைகளும் வெள்ளை நிறத்திலான குதிரைகள், வெள்ளை நிறத்தையுடைய 7 குதிரைகள். அப்ப என்ன சட்டத்தை போடுறாங்க என்றால், அந்த லண்டனுடைய இராணி வச்சு கொண்டிருக்கூடிய அந்த குதிரையை போல யாரும் என்ன செய்யாது, குதிரை வாங்க இயலாது. நாட்டுடைய ரூல்ஸ். அவரு அந்த ராணி எந்த குதிரையை வச்சு கொண்டிருக்கிறாங்களோ அதே கலர்ல அதே வாகனத்தை யாருக்கும் வாங்க இயலாது. ஒரு செல்வன் என்ன செய்யறாரு, அதே மாதிரி 7 குதிரைகள் உள்ள ஒரு வண்டியை வாங்குறாரு. அதே வெள்ளை கலர் நிறம், அதே வெள்ளை நிறம். அந்த குதிரை ஓட்டக்கூடிய டிரைவர் எதை போட்டிக்கிறாரோ அதே டிரெஸ்ஸோட, அதே சால்வை சொல்லுவாங்க இல்லையா, குதிரை அடிக்கிறது, அடிச்ச குதிரை ஓடும், அதே கலர்ல சால்வையோட ஒரு செல்வந்தர் என்ன செய்யறாரு, குதிரையை வாங்கிறார். அப்ப இதை வாங்கிய உடனே அந்த நாட்டின் ரூல்ஸ் என்ன? தேச துரோகம். அப்படித்தானே? ராணி எதை யூஸ் பண்றாங்களோ அதே வண்டியில எடுத்ததால அந்த நாடு என்ன செய்யுது, தேச துரோகம் சொல்லி அந்த செல்வந்தரை அரெஸ்ட் பண்றான், கைது செய்யறான். கைது செஞ்ச நேரத்தில் முகமது அலி ஜின்னா அவன் என்ன செய்யறா தெரியுமா, அந்த செல்வந்தரை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் ரிலீஸ் பண்றேன், உங்களை நான் அந்த சட்டத்தில் உங்களை காப்பாற்றுறேன். முகமது அலி ஜின்னா லோயர் ஆகிக்கிறார். சொன்ன உடனே செல்வந்தருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்படி கையும் காலும் மாட்டிட்டேன், அதே 7 குதிரைகளை நானும் வாங்கிட்டேன், அதே வெள்ளக்கலை குதிரை, தப்பிக்கலுமா? தப்பிக்க இயலாது. இப்ப சும்மா லோயரை போட்டு அதுக்கு வேற செலவழிச்சா சும்மா அநியாயம். அவன் எப்படி நான் கைதாயிட்டேன், நீ வாதாடி முடிஞ்ச என்ன செய்யறேன், சல்லியை நான் தாரேன். இதான் செல்வந்தருடைய எக்ரிமெண்ட். அப்ப முகமது அலி என்ன சொல்றாரு, ஓகே நான் வாதாடுறேன். இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. முகமது அலி யாரு, லோயர். கோர்ட்டுக்கு போற டைம்ல நீதிபதி சொல்றாரு, அதாவது இந்த செல்வந்தர் ராணியுடைய அதே மாதிரி 7 குதிரைகள், வெள்ளை நிறத்திலான குதிரைகளை இவரு எடுத்துக்கிறாரு. அதே போல ராணிய குதிரைக்கு பாதிக்கப்பட்ட அதே சால்வைய இவர வாகனத்துக்கும் எடுத்துக்கிறாரு. அதனால இவரை நாங்க என்ன செய்ய மன்னிக்க முடியாது, சட்டத்துக்கு முன் இவர் தவறு செஞ்சு விட்டார். யார் சொன்னது? நீதிபதி சொல்றாரு. இப்ப சொன்ன உடனே முகமது அலி ஜின்னா சொல்றாரு, அந்த கல்வியோட அறிவை பாருங்க, இந்த கல்வியோட முக்கியத்துவம் பாருங்க. முகமது அலி ஜின்னா சொல்றாரு, நீ சொன்ன மாதிரி 7 குதிரைகளை இந்த செல்வந்தர் வச்சு கொண்டிருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி ராணியுடைய குதிரைக்கு பயன்படுத்தப்பட அதே சால்வைய இந்த செல்வந்தரும் வச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நீதிபதி சொல்ல, இதைத்தான் நானும் சொன்னேன், இதைத்தான் நானும் சொன்னேன். அப்ப தவறு வைக்கப்பட்டவர். முகமது அலி ஜின்னா சொல்றாரு, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. நீங்க சொன்னீங்க 7 குதிரைகள் அதே போல ராணியுடைய சால்வையை போல இவர வாரத்தும் அதே சால்வை வச்சு கொண்டிருக்கிறாரு, இதெல்லாம் ஓகே. ராணியுடைய 7 குதிரைகளும் என்ன குதிரை? ஆண் குதிரைகள். ராணியுடைய 7 குதிரைகளும் வெள்ளை நிறத்திலான குதிரைகளும் ஆண் குதிரைகள். ஆனால் இந்த செல்வந்தருடைய குதிரை 5 குதிரைகள் தான் ஆண் குதிரைகள், 2 பெண் குதிரைகள். இப்ப தப்பிக்கலாமா இல்லையா? அப்ப இதை சொல்லிட்டு, அப்ப ஆகவே இவர் செல்வந்தர் வந்து தேச துரோகம் செய்யல அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி விடுறார். அப்ப எந்த அளவுக்கு வரலாற்றுல பதியப்படுகிறால்,
அதிக சம்பளம் பெற்ற வழக்கறிஞர், உலகத்திலே அதிக சம்பளம் பெற்ற வழக்கறிஞர். எப்படின்னா ஒரு கிழமை கழிச்ச பிறகு அவரை நோக்கி 100 செக் புக் வருது. ஒரு செக் புக்ல 100 காசோடு அணுகப்படுற செக் புக் வருது. அதுல அனைத்திலையும் சைன் பண்ணிக்கிறார். யாரு சைன் பண்ணிக்கிறாரு? செல்வந்தர். செக் புக் தெரியும் தானே? யாரும் தெரியாம இல்லை, செக் புக் தெரியும். அப்ப அந்த சைன் வாங்கின அந்த செக் புக்ல செல்வந்தர் சொல்றாரு, எவ்வளவு அமௌண்ட் ஆகும் நீங்க ஃபில் பண்ணுங்க, எவ்வளவு தொகை வேணுமோ அவ்வளவு ஃபில் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறாரு? அவ்வளவு தொகையையும் சம்பளமா கொடுக்கிறாரு. இது எதனால கிடைச்சது? எதனால கிடைச்சது? கல்வி. இப்ப கல்வி என்பது புதிய அறிவை கொண்டு வரும். நான் சொல்லுவாரு, கல்வி என்பது இருள இருந்து வெளிச்சத்துக்கு வாரது தானே. அப்ப இருளா இருந்த என்ன? அந்த மயங்கின வரலாறு, அந்த வரலாற்றுல இருந்து எதற்காரு? புதிய ஒரு அறிவை ஏற்படுத்தி அந்த வழக்குல வெற்றி கொள்றாரு. அது எந்த விதமான சூழ்ச்சியை அவர் செய்யல. செஞ்ச ஒரே ஒரு விஷயம், கல்வியில முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு வழக்கறிஞர். அதான் விலகிக் கொள்ளணும். கல்வி என்பது மிக முக்கியமான ஆயுதம். ஒரு மனிதனை தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கல்விதான். அதே மாதிரி ஒரு மனிதனை சரியான முறையில் பண்படுத்தி அவனுக்கான ஒரு இலக்கை தீர்மானிக்கக்கூடியது கல்விதான். அப்ப இந்த ஒரு விடயத்தை என்ன செய்யலாம்? இவர வரலாற்று மூலமா நாங்க விளங்கலாம். அடுத்து என்ன நினைக்கிற பாருங்க, இவர் யாரு? ஜப்பான் நாட்டுடைய அதை வாசிக்க கஷ்டப்படுவீங்க, பேரை வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான், ஜப்பானுடைய முன்னாள் யாரு? பிரதமர். அப்ப முன்னாள் பிரதமர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஜப்பான் தெரியும் தானே? 2ஆம் உலக யுத்தத்துல அதிகமா பாதிக்கப்பட்ட நாடு எது? ஜப்பான். அதிகமான குண்டுகள் வீசப்பட்ட நாடு எது? ஜப்பான். ஹிரோஷிமா கேள்விப்பட்டிருப்பீங்க. வரலாறு படிச்சீங்களா இல்லையா? வரலாறு படிச்சீங்களா? ஹிரோஷிமா தாக்குதல் எல்லாம். அப்ப ஹிரோஷிமா குண்டு தாக்குதல்கள், அதே போல சுனாமி அதிகமா வந்த நாடு எது? ஜப்பான். ஆனா ஜப்பான் சுனாமி வந்திருக்குது, அதே குண்டு தாக்குதல் ஏற்பட்டிருக்குது. ஆனா ஜப்பான் பொருளாதாரத்தை எந்த இடத்துல இருக்குது? பொருளாதாரத்துல மிக முக்கியமான முதல் 10 இடத்துல ஜப்பான் நிற்குது. அதே மாதிரி ஜப்பானுடைய ஏனைய வளர்ச்சிகள் பெரிய இடத்துல இருக்குது. அவ்வளவு சுனாமியை கண்டும் அவ்வளவு குண்டு தாக்கல் கண்டும் ஜப்பான் இந்த அளவுக்கு ஈக்கிறது என்ன அர்த்தம்? கல்வி. அப்ப இந்த பிரதமர் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஜப்பான் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிக்க என்ன காரணம்? ஜப்பான் இவ்வளவு குண்டு வீசியும் அதே போல சுனாமிகள் வந்தும் பல அனர்த்தது ஜப்பான் வந்தும் இந்த அளவுக்கு ஸ்டேண்டா, இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்ன வார்த்தை? ஜப்பான் சாம்பலிலிருந்து எழுந்ததற்கான 3 காரணங்கள். சாம்பல் என்ன? குண்டு வீசப்பட்டது. குண்டு வீசி அங்க பிறக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்பயும் அந்த பாதிப்பு இருக்குது. அப்ப சாம்பல் இருந்து ஜப்பான் மீண்டதுக்கான 3 காரணம் எஜுகேஷன், எஜுகேஷன், எஜுகேஷன். என்னது? கல்வி, கல்வி, கல்வி. இந்த 3 காரணங்களால்தான் ஜப்பான் என்ற நாடு மீள் பெற்றிருக்கிறது. அப்ப நாட்டை உயர்த்தி சொன்னால் தனி மனித உயர்த்தும் உயர்த்தாதான்? கல்வி உயர்த்தும். இப்ப கல்வியை நாம புரிஞ்சு கொண்ட அமைப்புல தான் கல்வியோட முக்கியத்துவம் நாம் என்ன செய்யலாம்? விலகிக் கொள்ள முடியும். உங்களுக்கு தென் கொரியா தெரியுமா? சவுத் கொரியா கேள்விப்பட்டீங்களா? சவுத் கொரியா வளர்ச்சி அடைஞ்ச நாடா? வல்லரசா நாடா? இல்லையா? வல்லரசு நாடு இல்லையா சவுத் கொரியா? சவுத் கொரியா நெட்ல படிச்சீங்க வரலாறு பாடங்கள்ல, அதே போல படங்கள் குறிக்கிறதுல சவுத் கொரியா தெரியும் தானே? அப்ப சவுத் கொரியா வளர்ச்சி அடைஞ்ச நாடா வளர்ச்சி அடையா நாடா? வளர்ச்சி அடைஞ்ச நாடு. இப்ப வளர்ச்சி அடைஞ்ச நாடு. ஆனால் 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சானே? 2ஆம் உலக யுத்தம் படிச்சிருக்கீங்க தானே? 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னால சவுத் கொரியா வளர்ச்சி அடைஞ்ச நாடா? வளர்ச்சி அடையாது. ஸ்ரீலங்காவுக்கு பின்னுக்கு தான் சவுத் கொரியா வருது. ஸ்ரீலங்கா தான் சவுத் கொரியா விட வளர்ச்சி அடைஞ்ச நாடு. எப்ப? 2ஆம் உலக யுத்த டைம்ல ஸ்ரீலங்கா என்ன? ஜப்பானுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு வல்லரசு நாடு இலங்கை. அதுக்கும் கீழே தான் சவுத் கொரியா.
எப்ப 1960க்கு முன்னால எங்க சவுத் கொரியா. ஆனால் இப்ப சவுத் கொரியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே எல்ஜி டிவி வீடுகள்ல எல்ஜி டிவி, அந்த எல்ஜியை உருவாக்கின எந்த நாடு? சவுத் கொரியா. எல்ஜி உருவாக்கினது சவுத் கொரியா. சாம்சங் தெரியுமா? சாம்சங் போன், சாம்சங் கம்பெனி யாரு? சவுத் கொரியா. அப்ப சவுத் கொரியா எப்ப உணர்ந்துச்சுன்னு சொன்னால் கல்வியில முக்கியத்துவம் அடைஞ்ச பிறகு, கல்வியில அதிகமா செலவுகளை செஞ்சு மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் சவுத் கொரியா மிகப்பெரிய உற்பத்தியை செஞ்சு மிகப்பெரிய ஒரு நாடாக மாறிச்சு. பின்லாந்து தெரியுமா? பின்லாந்து தெரியாதா? நோக்கியா போன் தெரியுமா? நோக்கியா போன் தெரியுது. பின்லாந்து தெரியா? நோக்கியா போன் தெரியும். இப்ப நோக்கியா ஈக்குதா? ஈக்குதா? மாஷா அல்லாஹ். அப்ப நோக்கியா போனை கண்டுபிடிச்ச நாடு எது? என்ன நாடு? இந்தியாவா? பாகிஸ்தான். வேற 142 நாடுகள் இருக்குது. ஏதாவது ஒரு நாடு? பின்லாந்து. நான் சொன்ன வார்த்தையில இருந்து எடுத்துட்டீங்க. பின்லாந்து. இது ஒரு திறமை தான். நான் ஒரு நாட்டை பத்தி பேசுறேன்னு சொன்னால் அதே அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை சொன்னா அந்த நாடு தான் கண்டுபிடிச்சுன்னு அர்த்தம். விளையினா அவளை சுத்தி கொண்டு போக தேவையில்லை. அப்ப விளங்கி கொள்ளணும், பின்லாந்து என்பது நோக்கியா போனை கண்டுபிடிச்ச ஒரு நாடு. பின்லாந்து எஜுகேஷன் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்யறது கஷ்டமா லேசா? எல்லாம் சேர்ந்து பதில் சொல்லுங்க. டீச்சர் விளங்காது. கஷ்டமா? கஷ்டம். எக்ஸாம் செய்யறது கஷ்டமா இல்லையா? லேசா? மாஸ்டர் இங்கால லேசி, இங்கால கஷ்டம். இங்கால லேசா? கஷ்டம். இங்கால லேசி, இங்கால கஷ்டம். சரியா? பின்லாந்து நாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் இருக்குதா? எக்ஸாம் இல்ல. எல்லாரும் பின்லாந்து போனா லேசு. சரியா? பின்லாந்து போனா லேசு. எக்ஸாம் இல்ல, கஷ்டமும் இல்ல, ஈஸியா போய் படிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி அந்த நாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குதா? இல்ல. அப்ப என்ன கொஞ்சம் குயிக்கா போனா லேசி பின்லாந்துக்கு. ஆனா இப்படி லேசா இருக்க நாட்டுல அடுத்த கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம்? எல்லாம் கிளாஸ்ல தான் டெஸ்ட் நடக்கும். கிளாஸ்ல தான் டெஸ்ட். இன்னைக்கு என்ன படிச்சு தராங்களோ படிச்சு தரக்கூடிய அமைப்புல டீமா பிரிச்சு டிஸ்கஷன். டீச்சர் கேட்பாரு, படிச்செல்லாம் முடிச்ச பிறகு மாணவர்கள் அவதானிக்கிறதுக்கு இன்னைக்கு படிச்ச பாடு ஒரு கேள்வியை கேட்பாரு. திடீர் ஒரு மாணவர் எழுப்பாட்டுவார். எழுப்பாட்டி கேள்வியை கேட்பாரு. அந்த மாணவன் பதில் சொல்லி ஆகணும். இது எந்த எஜுகேஷன்? பின்லாந்துடைய எஜுகேஷன். அப்ப இந்த எஜுகேஷன் ஏற்றுதான் மாணவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த கல்வியை படிக்கிறாங்க. அப்ப இவங்க எக்ஸாம் படிப்பாங்களா? இவன் எக்ஸாம் படிக்க மாட்டாங்க. இவன் எதுக்கு படிப்பாங்க? வாழ்க்கைக்கு படிப்பாங்க. என்ன வாழ்க்கை? அன்றைய கிளாஸ்ல படிச்சதை நான் அப்படியே மனப்பாடமிட்டு அதனுடைய வாழ்க்கையை பொருந்தக்கூடிய அமைப்புல அந்த கல்வியை கொண்டு போவதுதான் அந்த நாட்டுடைய மாணவருடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப அதனால நான் என்ன செய்யுது? கல்வி சுட்டன்ல மிக முக்கியம் இடத்தை வைக்குது. நீ விளங்கிக் கொள்ளணும், நாட்டுடைய கல்விக்கு தானே இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற கல்விக்கு தானே. இந்த கல்வியெல்லாம் வச்சுதான் எந்த நாடு பெஸ்டிக்னு சொல்லுவாங்க. நாளைக்கு உதாரணத்தை காட்டுறேன். நீங்க பாருங்க, கல்வியின் அடிப்படையில முன்னேற்றம் அடைந்த நாடுகள் லிஸ்ட் அனுப்பக்கூடிய பாருங்க. எந்த நாடு பெஸ்ட் நிக்குது? ஸ்வீடன் நிக்குது. இரண்டாவது பின்லாந்து. ஸ்ரீலங்கா நிக்குது 93. இந்தியா நிக்குது 92. நீ கேட்கலாமே, இவ்வளவு இந்தியாவை நான் போந்து சொன்னேன், என்ன இந்தியா 92வது கேள்வி கேட்கலாம். யாரும் கேள்வி கேட்கலையா? இப்ப இந்தியா நான் போந்து சொன்னேன் தானே. சந்திரயான் 2 உதாரணமா காட்டினேன். அதே மாதிரி கூகுளுடைய சிஇஓ, அதே மாதிரி ஐஐடி இன்ஸ்டிடியூட் கல்வி சார்ந்த ஒரு நிலையம் இருக்கிறது. இதெல்லாம் நான் என்ன செய்ய இந்தியா உதாரணமா காட்டினேன். அவ்வளவு உதாரணம் காட்ட இந்தியா எத்தனை இடத்துல வைக்கணும்? ஒரு முதலாவது 2வது இடத்துல வைக்கும். எத்தனை இடத்துல வைக்குது? 92. என்ன காரணம் வைக்கும்? என்ன காரணம் வைக்கும் சொல்லுவாங்க. உங்களோட
தெரிஞ்ச அமைப்பு யோசிச்சு பாருங்க, என்ன காரணமாகி இந்தியா 92 இடத்துல இருக்குது, பரவாயில்ல இலங்கை ஒரு இடத்துல பின்னால் இருக்குது, 93 இடத்துல இருக்குது. என்ன காரணம்? கல்வி இந்தியாவில இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒழுங்கா கல்வி தான் இருக்குது. இலங்கையை விட தரமான கல்வி கொடுக்கப்படுது. படிச்சாக்கெல்லாம் அமெரிக்காவிலையும் யூகேலையும் கம்பெனி ஒர்க் பண்றதுல சிஇஓ மேனேஜர் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்தியாவோட படிப்பு மேல் மட்டத்துக்கு கீழ் மட்டத்துக்கு இல்ல. இங்க பாருங்க, இந்தியாவுல ஏழைகள் கூடயா இல்லையா? ஏழைகள் கூட. ஏழைகளுக்கு கல்வி போய்கிறார், ஏழைகளுக்கு கல்வி போகல. இலங்கையில ஒரு மாதிரியா கிராமப்புறத்திலையும் பாடசாலை இயங்குது, கிராமப்புறத்திலையும் கல்வி இருக்குது. இந்தியாவுல அப்படி இல்லை. இந்தியாவுல மேலிடத்துல தான் கல்வி இருக்குது, கீழிடத்துல கல்வி இல்லை. அப்ப எதை வச்சு இதை தீர்மானிக்கலாம் என்றால், ஒட்டு மொத்தமா இந்தியாவுல கல்வின்னு பார்த்தால் 92வது இடத்துல இருக்குது. ஆனா குறிப்பிட்ட இடத்தை அவன் டார்கெட் பண்ணினால் இந்தியா முதலாவது இருக்குது. அப்ப ஓவராலா ஒட்டுமொத்தமா இந்தியாவை பார்த்ததால இந்தியாவுடைய எஜுகேஷன் எத்தனாவது இருக்குது? 92வது இருக்குது. ஆனா இலங்கை ஒட்டுமொத்தமா பார்த்தும் எத்தனாவது இருக்குது? 93வது இடத்துல இருக்குது. அப்ப இலங்கையுடைய அறிவுடைய அமைப்பு நாம பார்க்கிறோம். படிப்பு முதல் 10 நாடுகள் கல்வியில உயர்ந்த நிலையில இருக்குது. அது முதலாக இருந்த நாடு எது? எந்த நாடு? ஸ்வீடன். இரண்டாவது என்ன நாடு இது? பின்லாந்து. அப்ப அவதானிப்பு ஈக்குவல். இது வெறும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிர்காலத்திலையும் இந்த பொதுவான அறிவுகள் தெரியும், சரிதானே? அப்ப அந்த நாடுகளோட அறிவு வச்சுதான் எங்கள் அறிவு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அப்ப அந்த நாட்டுடைய கல்வியோட முக்கியத்துவம் எப்படி இருக்குது? பிரயோக ரீதியான அமைப்புல கல்வி காணப்படுது. இப்ப நாங்க எங்களை இஸ்லாத்துக்குள்ள வரும், இஸ்லாத்துக்குள்ள கல்வியோட முக்கியத்துவம் எப்படி இருப்பாங்க. இதுவரை கட்டியும் உலகளாவிய ரீதியில இப்ப நெல்சன் மண்டேலா சொன்ன கருத்தை நாம பார்த்தோமா இல்லையா? அப்துல் கலாம் சொன்ன வார்த்தையை பார்த்தோமா இல்லையா? அதே போல முகமது அலி ஜின்னாவுடைய ஒரு வரலாறு நான் பார்த்தோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நாங்க இப்ப உலகத்தில் நடைபெறக்கூடிய நடைமுறைகள். இதான் கல்வியோட முக்கியத்துவம் நாங்க உணரலாம், சரிதானே? இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது கல்வி என்பது இஸ்லாத்திர பார்வை என்ன? பொடுபோக்கா அல்லது பொழுதுபோக்கா? இபாதத். எப்படி இபாதத் சொல்றீங்க? ஏன் இபாதத்? இபாதத்னா என்ன? இஸ்லாம் படிச்சிருக்கீங்க தானே? கிரேட் 9 இபாதத் இதெல்லாம் நீங்க டீப்பா படிச்சிருக்கீங்க. இபாதத்னா என்ன? இபாதத் என்றால் வணக்கம். வணக்கம்னா என்ன? அது தமிழ் பதம் வணக்கம். ஓகே, வணக்கம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விடயம், அல்லாஹ் இதெல்லாம் விருப்பமாக சொல்லி அதுக்கெல்லாம் சுவர்க்கம் என்ற அந்தஸ்து, நன்மை என்ற அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய அனைத்தும் வணக்கம். அப்ப கல்வி அல்லாஹ் விருப்பமா இல்லையா? விருப்பம். இப்ப படிக்கக்கூடிய கல்வியை நாங்க வெறுமனே அதோட மறக்கிறதா? படிக்கக்கூடிய கல்வியை எங்களோட நிப்பாட்டுறதா? சமூக ரீதியை நாங்க கொண்டு போகும், சரி? உங்களுக்கு தெரிஞ்ச ஜாலியா காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாலியா காலம் தான் என்ன? மறமை காலம். ஏன் மறமை காலம் சொல்றாங்க? கல்வெறி இல்லையா? ஆனா அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் இருந்தாங்களே, காதல் கவிதைகள், சோக கவிதைகள், அதே போல நிறைய கவிதை எழுதி மக்களை போய் தொங்கு விடுவாங்களாம். அப்ப அவங்க கல்வி இருக்காரு. அப்பயே அவங்க மறமை காலம் சொல்லப்படுது. கல்விதான் கல்வி காலம் தானே, ஏன் மறமை காலம்? சொல்லுங்க. இதுதான் மெயின் காரணம். அவங்கள்ட்ட கல்வி இருந்துச்சு, அவங்கள்ட்ட கல்வி இருந்துச்சு. எது இல்லை? இஸ்லாம் இல்லை. எவ்வளவு படிச்சாலும் நாங்க மார்க்கம் இல்லைன்றால் நாங்க யாரு? மடையர்கள். அப்ப ஜாலியாக சொல்லப்படுற விஷயம்
எல்லா அறிவுகளும் இருந்துச்சு. நல்ல கலைஞர்கள் இருந்தாங்க. நிறைய ஆயுதங்களுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, அடுத்த கோபத்துக்கு கடிதம் எழுதி கோபத்தை தூண்டுவாங்க. இப்ப கடிதம் எழுதுவது என்றால் என்ன? அறிவு. அவன் என்ன இல்லை, மார்க்கம் இல்லை. அப்ப நான் படிக்கக்கூடிய படிப்பை எடுத்துக்கொண்டு போவோம், மார்க்கமா கொண்டு போவோம். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க தானே, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வாராக்கள்லாம் எப்படி ஆக்கள், சும்மா நோபல் ஆக்கலாம். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்த இஸ்லாம் சொல்லி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க தானே. குறிப்பா அந்த மேலத்திய நாடுகள்ல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. என்ன காரணம்? அவங்க அந்த படிக்காதவர்கள் படிச்சாங்க. பல வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இஸ்லாத்துக்கு வந்தார் அமெரிக்காவில். மிக முக்கியமான ஹார்ட் அசோசியேஷன், அதாவது இருதய சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய டாக்டர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த மெயின் காரணம் அவர் தூண்டிய விஷயம். நீங்க டிஎன்ஏ படிச்சீங்களா? டிஎன்ஏ ஆர்என்ஏ படிச்சீங்களா? ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ என்ன? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபு ரீதியான தகவலை கடத்தக்கூடிய ஒன்றுதான் டிஎன்ஏ. எல்லாம் சயின்ஸ் படிச்சீங்க. டிஎன்ஏ எத்தனை படித்தாரு? டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டாம் வகுப்பு இல்லையா, எட்டாம் வகுப்பு இல்லையா, ஞாபகம் இல்லையா? டிஎன்ஏ படிக்கலையா? படிச்சீங்க தானே? டிஎன்ஏ தெரியும் தானே? டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆர்என்ஏ. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்து மெயின் காரணம் ஒரு டிஎன்ஏ செக் பண்ண போய் அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துடைய சில போதனைகளை படிக்க ஆரம்பிச்சு இஸ்லாத்துக்கு வாரார். அப்ப வந்ததுக்கான காரணம் கல்வி. வெறுமே அவர் கல்வி என்ற விஷயம் இல்லைன்னு சொன்னால் அவன் அந்த அளவுக்கு தேடுவாரான், அவ்வளவு தேட மாட்டார். அப்ப நான் விலகிக் கொள்ளணும், படிக்கக்கூடிய கல்வியை நான் என்ன செய்யணும், மார்க்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். நான் விஞ்ஞானம் படிக்கணும்னா நான் பயோ படிக்க போறேன், எதிர்காலத்துல நான் பயோ படிக்க போற இலக்கு வச்சுக்கிறேன். பயோ நான் என்ன செய்யணும், மார்க்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். மார்க்க ரீதியாக சொல்லப்படக்கூடிய குர்ஆனிய மருத்துவம் இருக்கிறதா இல்லையா? குர்ஆனிய மருத்துவம் இருக்கிறா? குர்ஆன்ல மருத்துவம் இருக்குது, குர்ஆன்ல சயின்ஸ் இருக்குது, குர்ஆன்ல இன்ஜினியர் இருக்குது, அதே போல குர்ஆன்ல சோசியல் சயின்சஸ் இருக்குது. எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. ஆனா என்ன செய்யணும், நான் படிக்கக்கூடிய படிப்பை குர்ஆனை ஒப்பிட்டு பார்க்கணும். சரி, நீ முதல்ல இதை முடிங்க, எல்லாரும் போக்கஸ் மாறு. ஓகேயா? ஓகேயா? ஆக்டிவ் ஆகிக்கிறாங்க. ஜென்ரல் நாலேஜெலாம் நல்லா இருக்கும். சும்மா இதில் கேள்வியெல்லாம் கேட்ட நெல்சன் மண்டேலா, அப்துல் கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் சந்திரயான் 2 கூட தெரியும் பார்க்குறது. அண்மையில் இந்தியா அனுப்பிக்கிறது ஸ்பேஸ் சந்திரன் தென் துருவத்தில். அதுக்கு அறிமுகம் செஞ்சாங்க. பிரின்சிபல் செஞ்சு அந்த லேடியோ டீச்சர் வந்து செஞ்சாங்க. உங்களோட பேரை தான் முன்மொழிவு செஞ்சாங்க. நான் இப்போ ஆரம்பிச்சு தான் நான் ஸ்பீச் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நாம் பேசலாம். சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அனைத்து கிட்டத்தட்ட அப்பாற்பட்ட உறுதிய அறிவியல் மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு பலம் வந்திருக்கிற சம்பத்தை இன்னைக்கு பொருளாதாரத்தையில விசேஷமான சொல்ல குறிப்பாக நான்
இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மாணவராக இருந்தது. உண்மையிலேயே இன்று எமது நாடு அறிகின்ற ஒரு உலமாவாகவும் பொருளாதார துறையில் சில ஆய்வுகளை மேற்கொண்ட ஒரு நிபுணராக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த புரோகிராம் ஒரு இளம் வயது ஒரு நடத்தப்படுகிற ஒரு புரோகிராம். நீங்க எங்களோட கல்வியில நாங்க கூடுதலான என்ன ஆர்வத்தை நாங்க கொண்டிருக்க வேண்டும். எமது பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்க அழகா என்ன செய்யறோம், நல்ல அழகா உடுப்பு சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்து இருக்கிறோம். அவங்க படுகின்ற கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியுமா? எங்களோட தாய் தகப்பன் படுகின்ற கஷ்டங்கள் யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு ஓரளவுக்கு ஏதும் தெரிகிறதா? எங்களுடைய தாய் தகப்பன் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கொடுக்கின்ற ஒரே ஒரு பரிசு என்னது? நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு என்னது? எங்கட கல்விதான். எங்கட கல்வியில நாங்கள் அடைவுகள் மேற்கொள்கின்ற போதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக அமையும். எல்லா மாணவர்களுக்கும் மத்தியிலும் என்னுடைய மாணவன், என்னுடைய பிள்ளை முதலாம் இடம் வந்திருக்கிறார், இரண்டாம் இடம் வந்திருக்கிறார், கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் 9 சித்திகளை பெற்றிருக்கிறார், அல்லது உயர்தரத்தில் 3 சித்திகளை பெற்றிருக்கிறார். இவ்வாறான விடயங்களை குறிப்பிடுகின்ற பொழுதும் யார் முதலில் சந்தோஷப்படுவார்? எமது பெற்றோர்கள். இந்த ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இந்த ஒரு சந்தோஷம் தான் அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். ஆனால் யாரும் அதை நாங்கள் புரிவதில்லை. நாங்கள் ஒரு கல்வி கற்று ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? திருமணம் முடித்து விடுவோம், நாங்கள் உழைப்பாளர்களாக மாறிவிடுவோம், அல்லது பெரிய பெரிய ஒரு ஜொப்ல நாங்கள் இருப்போம். அதனால பிரயோஜனப்படப்படுவது யார்? பெற்றோர்களை விட சில பேர் பெற்றோர்கள் மறைத்து விடுவார்கள். அப்ப அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு சந்தோஷம் என்ன? நீங்கள் கொடுக்கின்ற அந்த உயர்ந்த பேரு தான் அவங்களுடைய சந்தோஷமான அமைவை ஒழிய உங்களுடைய உழைப்பு அல்ல. எனவே ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய பெற்றோரின் நிலை அறிந்து என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற பரீட்சையில் உங்களோட கல்வியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே ஏனோ தானா என்று என்ன இருந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான இந்த புரோகிராம்கள் என்ன இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்கள்ல தொடர்ச்சியாக எல்லா வகுப்பினருக்கும் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அவரிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றனர். சொன்ன மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட அடுத்த பார்க்க இருக்கிறோம். நீ முக்கியமாக ஒரு அறிமுகம் அறிக்கட்டும். நான் பார்த்த ஒரு விஷயம்தான் படிப்பை வந்து நாங்க ஒரு மார்க்கமா நாங்க கொண்டு போறது. அப்ப அந்த ஒரு அமைப்புல நாங்க எவ்வளவு படிச்சாலும் மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் அவனை இஸ்லாம் என்ன சொல்லுது? மடையன் என்று சொல்லுது. சரிதானே? எவ்வளவு பட்டங்கள் பின்னால் இருந்தாலும், அதே போல எவ்வளவு பதவிகளை வந்து வகிச்சாலும் மார்க்கம் என்ற அமைப்பு இல்லைன்னு சொன்னால் அவர் மடையன். எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன்ல முதலாவது இறங்கிய வசனம் என்ன? இக்ரா. எல்லாரும் தெரியுதா? எந்த மாற்று கருத்தும் இல்லை. இக்ரானா என்ன? படிங்க. இக்ரானா படிங்க. யார் சொல்றது? என்னவங்க எல்லாரும் படைச்ச ரப்பு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் நாம் விலகிக் கொள்ளலாம். படிப்பு என்பது யாருக்கு இருக்கும்? அல்லாஹ்வுக்கு இருக்கும். அல்லாஹ் மனிதர்களை விரும்புவது இல்லை. அல்லாஹ் யாரை விரும்புறாங்க? படிச்சாக்களை விரும்புறாங்க. எப்படி படிச்சாக்கள்? அது மார்க்கத்தின் பிரயோசன அமைப்புல வந்து இருக்கும். சரிதானே? அதே போல அடுத்த கதையை பாருங்க. இதுல பாருங்க, அல்லாஹ் சில சமூகத்தை உயர்த்துறார். யார் அந்த சமூகம்? ஒன்று அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வ நம்பிக்கை கொண்ட எங்கள். நான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களையும் அதே போல யாரை உயர்த்துறாங்க? கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்கள். யாராங்க? படிச்சாங்க. அப்ப அல்லாஹ் அந்தஸ்து தாரதாக யாருக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க?
ஈமானும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டதையும் அதே போல என்ன கல்வி உள்ளாக்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், கண்ணியப்படுத்துறான். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் படிக்காம இருந்தென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியமானவனா? கண்ணியம் இல்லை. அதே போல அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குர்ஆனை ஆய்வு செய்ய மாட்டீங்கன்னா கேட்கிறான். ஆய்வுனா என்ன? ஆய்வுனா என்ன? படிப்பு. அல்லாஹ் குர்ஆனை கேட்கிறான், நீங்க படிக்க, அதாவது குர்ஆனை ஆய்வு செய்ய மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? நீங்க படிக்கக்கூடிய கல்வி மூலமா குர்ஆனை ரிசர்ச் பண்ணுங்க. குர்ஆன்ல எத்தனையோ ரிசர்ச் நடக்குது. யாரு செய்யறது? முஸ்லிம்கள் மிச்சம் குறவு. யார் செய்யற? மேற்கத்திய படிச்சாங்க. மேற்கத்திய படிச்சார்கள் குர்ஆனை ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணி என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறான். கடல் ரெண்டும் மோதாம துறை போடப்பட்டீங்க குர்ஆன் சொல்லப்படுது. இரண்டு கடல்களும் ஒன்றும் சந்திக்காது திரை போடப்பட்டீங்க குர்ஆன் சொல்லுது. இது அறிவியலா விஞ்ஞானம், இது அறிவியல் விஞ்ஞானம். ஆனா இதை எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? பல வருஷங்கள் முன்னால. ஆனா குர்ஆன் எப்ப சொல்லுது? 1400 வருஷத்துக்கு முன்னால. படிப்பு என்பது புத்தகத்தோட நிற்கக்கூடாது. படிப்பு எப்படி நிற்கணும்? நாங்க ஓதக்கூடிய குர்ஆன் அதே போல மார்க்கத்தோடு என்ன செய்யும்? அது பிரதிபலிக்கணும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட ஆக்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்ணியத்தின் மூலமா உயர்த்துறான். இப்ப கண்ணியத்தின் மூலம் யார் உயர்த்துறான்? ஈமான் பிளஸ் எஜுகேஷன். ஈமான் பிளஸ் எஜுகேஷன். வெறுமனை ஈமான் மட்டும் இருந்தாலும் அவங்க உயர்த்த மாட்டான். எது இருக்கணும்? கல்வி இருக்கணும். கல்வி என்று சொன்னால் நாங்க பெருசோ சிறுசோ கல்வி என்பதை வாழ்க்கையில இருக்கும். இப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? உயர்த்துறான். அது மட்டுமா? நாங்களாம் எங்களை மெயின் இலக்கு என்ன? முதலாவது இலக்கு என்ன? படிப்பு ரீதியாக கேட்கிற ஒரு வாழ்க்கை இலக்கு என்ன? என்ன இலக்கு? பாப்ப இலக்கு யாரும் சரியா சொல்லணும். உங்களோட வாழ்க்கையில இலக்கு என்ன? என்ன இலக்கு? கல்வியில உலக இலக்கு. மிக இலக்கு சுவர்க்கம் போறது. என்ன இலக்கு? சொர்க்கம். உழைக்கிறதா? உழைக்கிறதுனா அது சப் கோல். அதெல்லாம் இந்த அடுத்த சார்புரியா இலக்கு. மெயின் இலக்கு என்ன? சுவர்க்கம் போறது. சுவர்க்கம் யார் போகலாம்? அது என்ன வாசகம்? யார் கல்வி நாடி பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை இலவுபடுத்துறான். அப்ப யாருக்கு சொர்க்கத்தின் பாதை லேசா போகுது? யாருக்கு போகுது? கல்வி கற்போருக்கு போகும். யோசிச்சு பாருங்க, உலக லாபம் கிடைக்கிறா இல்லையா? உலகத்திலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். நான் நிறைய இந்திய நாட்டு உதாரணம் சொன்னேன். அதே போல பின்லாந்து நாட்டு உதாரணம் சொன்னேன். சவுத் கொரியா உதாரணமா சொன்னேன். ஜப்பான உதாரணமா சொன்னேன். அங்க கல்வி கற்றாக்களுடைய அமைப்பு சொன்னேன். அப்ப அப்படியான உலகத்துடைய லாபங்கள். ஆனா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? உலகத்தை லாபம் கிடைக்குது. நாங்க எதிர்பார்த்த லாபமான சுவர்க்கம் கிடைக்குது. அப்ப யாருக்கு கிடைக்கும்? கல்வியை தேடி பயணிக்கிறது. எத்தனை பேர் கல்வியை தேடி பயணிக்கிறது அவசியம் இல்லை. வீட்டு கதவை திறந்தால் முன்னோக்கி ஸ்கூல், வீட்டு கதவை திறந்தால் முன்னாடி ஸ்கூல் பயணமும் செய்யலாம். ஆனா அவ்வளவு ஆப்ஷன் என்ன? கல்வி தேடி பயணிக்கிறார். கல்வினால் வெறுமனை 7 வருஷம் மதுசாக்கள் ஓடுறார்கள் மட்டும் இந்த பாக்கியம் இல்லை. இந்த பாக்கியம் விஞ்ஞானம் படிச்சவர்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது. அதே போல அதாவது மெட்ஸ் படிக்கிறவருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது. எப்ப அந்த பாக்கியம் இருக்கிறால் நீங்க மார்க்கத்தை சேர்த்து பயணிக்கும். நீங்க கொள்கையை விட்டுட்டு அதே போல அல்லாஹ் விருப்பமான காலை விட்டுட்டு நீங்க எவ்வளவு படிச்சாலும் வாழ்க்கையில சக்சஸ் ஆக மாட்டீங்க. நீங்க பேரு முதலாவது இடத்துக்கு வரலாம், 2வது இடத்துக்கு வரலாம், 3வது இடத்துக்கு வரலாம், ஆனா கொள்கை இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் விருப்பமாக ஈடுபடலன்னு சொன்னால் அதெல்லாம் மிச்சம் நிலைக்காது. அதெல்லாம் ஷார்ட் டைம் பீரியடுடைய இன்பமா தான் இருக்கும், குறுகிய கால ஆசையா தான் இருக்கும். அப்ப விலகிக் கொள்ளணும், கல்வி என்பது ஒரு இபாதத். அப்ப வெறும் உலக இதை மட்டும் நான் அணுகக்கூடாது. கல்வி என்பது ஒரு இபாதத். அது எப்படி இபாதத்தா மாறுது? நாங்க படிக்கக்கூடிய படிப்பை மார்க்கத்தோடு நாங்க சேர்த்துக்கொள்ளணும். அப்ப சேர்க்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்துக்கான போகக்கூடிய அந்த பாதையை இலகுபடுத்துறான். அப்ப இந்த ஒரு பாக்கி யாருக்கு கிடைக்கும்? கல்வி கற்றாதலை கிடைக்கும். இப்ப அடுத்த நடைப்போ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நேர ஒரு முகாமித்துவதற்காக வேண்டி சில மிக முக்கியமான சில விஷயங்கள் நாம போவோம்.
அடுத்து பாருங்க, மூன்றாவது தலைப்புக்கு நாம வரோம். நான் இதுக்கு முன்னால மாணவர் பருவத்தின் முக்கியத்துவம் பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். உலகளாவிய ரீதியில மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாணவ பருவம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை பருவம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம பார்த்தோம். இரண்டாவது பார்த்தா கல்வியோட முக்கியத்துவம், அதை நாங்க நடைமுறை உதாரணத்துல பார்த்தோம். அது எப்படி எங்களை இலங்கையை மட்டும் ஒப்பிட்டு பார்க்காம ஒவ்வொரு நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தோம். இப்ப அதே போல மார்க்க ரீதியான முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். இப்ப என்னன்னா வரக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை கல்வி சார்ந்த பிரச்சனை. இது சொல்ல போற நிறைய பேர் இந்த பிரச்சனை உள்ளக்க வந்துடும். எவ்வளவு படிச்சாலும் அல்ல படிக்க போற நேரத்தில் வரக்கூடிய முதலாவது பிரச்சனை டிப்ரெஷன், மனச்சோர்வு. மனச்சோர்வு என்ன? அந்த வார்த்தை அர்த்தம் என்ன? மனச்சோர்வு, கவலை கூடுறது. ஏன் கவலை கூடுது? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் கவலை கூடுது? எப்ப கவலை கூடுது தெரியுமா? ஒன்று நாங்க அடுத்தாக்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஒன்று அவனுடைய குறைய நாங்க விரும்புறது, அல்லது அவன் போகக்கூடிய பாதை நான் போக ஆசைப்படுறது, அல்லது ஏதாவது பரீட்சையில நாங்க சரியா அடையணும் சொன்னா என்ன செய்யறது? வாழ்க்கையை தோல்வின்னு வாரது, வாழ்க்கையை தோற்றுட்டது. உதாரணமாக 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நான் ஃபர்ஸ்ட் டைம்ல கடுமையா படிக்கிறேன். என்ன செய்யுது? எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்கல. டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்? படித்து முழுமையான பெருப்பெறுது. அப்ப அந்த பெருப்பெற டிப்ரெஷன் வாழ நான் என்ன செய்வோம்? படிக்கிறதுக்கு முன்னாக செல்ல மாட்டோம். நான் என்ன செய்யும்? படிப்பு அதுல அடுத்த நான் எவ்வளவு படித்தாலும் அதே மற்ற மார்க்ஸ் வரும்போது படிக்காம நல்லது. அப்படி யோசிக்கக்கூடிய சிந்தனை வாழணும் மிகப்பெரிய சேலஞ்ச். நான் விலகிக் கொள்ளணும். நாங்க எங்களை நம்பணும். அதான் சொல்லுவாங்க செல்ஃப் லவ். சொல்லுவாங்க செல்ஃப் லவ். எங்களை நாங்க விரும்பணும். எப்படி விரும்பணும்? என்னால ஏழும், என்னால ஏழும், என்னால ஏழும் சொன்னார்கள் தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிக்கலாம். நான் பார்க்க நிறைய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் சும்மா கண்டுபிடிச்சவனாக பெரிய சக்சஸ் ஆகும். எந்த கண்டுபிடிப்பாளர்களும் ஒரே அடியில சக்சஸ் ஆகும். எத்தனை டிப்ரெஷன் வந்தீங்க, எத்தனை ஃபெயிலியர் வந்தீங்க. ஆனால் அவன் இருந்த விஷயம் என்னால ஏது, நான் எதையும் செய்வேன், என்னால முடியும். அதை நிரூபிக்கிற ஒரு ஆண். நான் ஆம்பளே இல்லையா? ஆம்பளை. ஆம்பளை என்ன அர்த்தம்? எதையும் செய்யணுமே தைரியம் வரணும். நாங்க பின்னுக்காய் போக கூடாது. நாங்க எவ்வளவு தோத்தாலும் நான் எழும்பி வருவேன், என்னால ஏழும். அப்படி வந்த வரலாறு நிறைய அந்த அப்துல் கலாமுடைய வரலாறுகள் நீ படிச்சு பாருங்க. அதே போல இன்னும் ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் வந்தார்கள். எல்லாரும் பல சவால்களை தாண்டி வந்தார்கள். ஆனா அவனை கோல் நான் படிப்பு ரீதியாக வருவோம். அப்ப எங்கட இலக்கு வார நேரம் டிப்ரெஷன் வந்தாலும் நாங்க கோட்டை விடக்கூடாது. அடுத்து பாருங்க அழுத்தம், ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். அழுத்தம் எல்லாரும் வாரது. அழுத்தம் எப்படி வாரது? உதாரணமா ஒரே நாள்ல 5 பாடத்து ஹோம்ஒர்க் வந்தா அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மேக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்டரி, அவன் இஸ்லாம் பாடத்திலையும் ஹோம்ஒர்க். ஒரு மனுஷன் எத்தனை பாடத்தை செய்யறது? அவன் ஒரு பாடத்தை டீச் பண்ணிட்டு போறாங்க, நாங்க எல்லா பாடத்தையும் படிக்கிறோம். ஸ்ட்ரெஸ். அப்படித்தானே? ஒரு டீச்சர் ஒரு பாடத்தை படிப்பிக்கிறாங்க, நாங்க எல்லா டீச்சர் படிச்ச பாடத்தை உள்வாங்கி எல்லா பாடத்தை ஒரு நாள் நைட்ல ஹோம்ஒர்க் செய்யும். ஸ்ட்ரெஸ். அப்படித்தானே? இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்கூல் மாணவர் மாத்திரம் இல்லை, பல்கலைக்கழக வரலாற்றிலையும் நீக்குது. யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இங்க ஹோம்ஒர்க் மாதிரி, அங்க அசைன்மெண்ட், அங்க அசைன்மெண்ட். உதாரணம் ஒரே நாள்ல அவன் எடுக்கக்கூடிய பாடத்தை 5 பாடத்துல அசைன்மெண்ட் தந்திருப்பாங்க, டேட்டா கொடுத்திருப்பாங்க. 1 வீக்ல ஒரு 10 அசைன்மெண்ட் நீ சப்மிட் பண்ணணும். அது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்பது நேச்சுரல், வாழ்க்கையில வாரது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு நான் கொண்டு போறோம், நான் விலகிக் கொள்ளக்கூடாது. இதை நான் வந்த உடனே பெரிய ஒரு வேலை யோசிக்க கூடாது. அதுதான் அழகா சொல்றது இந்த டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் யார் முதலாவது சொல்லி தந்தது? குர்ஆன். டைம் மேனேஜ்மெண்ட் முதலாவது சொல்லி தந்தது குர்ஆன். யாராவது அசருடைய நேரத்தை மகரிப தொலையுமா?
மகரிபுடைய தொலைவை போய் இஷாவுக்கு தொலையுமா, நுகருடைய தொலைவை போய் நான் என்ன செய்யலாம், சுபகு தொலையுமா, முப்படி தொலையுமா, டைமுக்கு தான் செய்யணும். அதே மாதிரி தரப்பட்ட ஹோம்ஒர்க் டைமுக்கு செய்யணுமே இல்லாத டைமுக்கு செய்யலாம். அப்ப தொழுகையில நாம பயிற்சி பெற்றுக்கிறோமா இல்லையா, மனக்கரையில பயிற்சி பெற்றுக்கிறோமா இல்லையா? அப்ப தொழுகையில பயிற்சி பெற்ற எங்களுக்கு ஏன் ஸ்கூல் பார்க்க ஹோம்ஒர்க் வர நேரம், ஸ்கூல் பழைய ஒர்க் வர நேரம் எங்களுக்கு ஏன் ஏழாம போகுது? இயலாமை என்பது எங்களோட பலவீனம். அப்ப எங்களுக்கு ஏழும், ஆனா என்ன செய்யறோம்னா மனசுக்குள்ள ஏழாத ஒரு எண்ணத்தை போடுறோம் இல்லைங்களா? அப்ப விலகி கொள்ளணும். இந்த அழுத்தம் என்பது வாரதி பிரச்சனை இல்லை, மன அழுத்தம் என்ற அளவுக்கு வரக்கூடாது. மனதுக்கு கவலையாக்கி எங்களை ஏழாண்ட அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மூன்றாவது பாருங்க, அதாவது அன்ஹெல்தி கம்படிஷன் சொல்லுவாங்க. ஆரோக்கியமற்ற போட்டித்தன்மை. ஆரோக்கியமற்ற போட்டித்தன்மை என்றால் போட்டித்தன்மை கட்டமைக்கணும். ஃபர்ஸ்ட் வரும் மாசம் வருதா இல்லையா, ஃபர்ஸ்ட் வரும், அதே போல செகண்ட் வரும், அதே போல தேர்ட் வந்தவன் செகண்ட் வரும் ஆசை வரும், அதே போல முதல் 10க்குள்ள வந்தால் ஃபர்ஸ்ட் வரும் ஆசை வரும். இது ஹெல்தி கம்படிஷன், ஆரோக்கியமான ஒரு போட்டித்தன்மை. அன்ஹெல்தி என்றால் இந்த போட்டித்தன்மையை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம், இந்த போட்டித்தன்மை எங்களோட வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடாது. அந்த போட்டித்தன்மையால எங்களோட ஹெல்த்தி ரிலேஷன்ல பாதிக்கப்படக்கூடாது. எங்களோட போட்டித்தன்மையால தவறான விஷயங்கள் வரக்கூடாது. இது எஜுகேஷன் வாசியாக என்ன செய்யறது, முதலாம் வார கூடிய கொப்பியை தூக்கி ஒழிச்சிக்கிறது நடக்குதா இல்லையா? முதலாம் வாரவன் மனமே நோட்ஸை குறிச்சு ஜெயிப்பான், இந்த நோட்ஸை படிச்சுதான் முதலாம் வாரம் என்ன செய்யறது, அந்த கொப்பியை தூக்கி அல்லது மேசில தவற வச்சுட்டு போனால் அது அடுத்த நாள் குப்பை இழைக்கும், அதை பத்தி அறவாசிக்கும் அறவாசிக்காது. அப்ப இது என்ன அன்ஹெல்தி கம்படிஷன். இந்த அன்ஹெல்தி கம்படிஷன் வரக்கூடாது. இது வரணும் ஹெல்தி கம்படிஷன். நேருக்கு நேர் மோதி பார்க்கணும், நேருக்கு நேர் மோதி பார்க்கணும். இதுதானே இஸ்லாம் சொல்லி காட்டுது. பின்னால குத்தாதீங்க, என்ன சொல்றது, முன்னால வாங்க, முன்னால போட்டிக்கு வாங்க. இதுதான் எங்களோட வீரியம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சவால் என்பது எங்களுக்கு நெச்சுரலா வாராது. சரிதானே? அடுத்து பாருங்க, இதுதான் மிக முக்கியமான ஒரு நோய், கல்வி சாராத சவால்கள். இதுவா நீ பரீட்சைகள் வரக்கூடிய சேலஞ்ச். ஆனா இதெல்லாம் சேலஞ்ச் இல்லை, அதை விலகி கொள்கிற சேலஞ்ச் என்று அந்த டாபிக்கா பேசினாலும் இது சவால் இல்லை. நாங்க சவால் நாங்க என்ன செய்யறோம் யோசிக்கிறோம், ஆனா உண்மையாவே சவால் இல்லை. இதெல்லாம் அந்த பீஸ் ஆஃப் கேக் சொல்லுவாங்க, சிம்பிளான விஷயம். என்னது, ஒரு அந்த ஈஸியா முடிகிற விஷயம். ஆனா எங்களை அந்த பருவத்துக்கு பெருசா வழங்குது. நீங்க என்ன செய்யுங்க, கல்வி சார்ந்த பிரச்சனைகளை சரியா எதிர்கொண்டீங்க என்றால் நீங்க பல்கலைக்கழகம் போற டைம் அல்லது ஆபீஸுக்கு போற டைம், நீங்க ஆபீஸ் நினைக்கிறீங்களா அந்த நாள் ஒர்க் பண்ண ஒர்க்குங்க, நீங்க ஒரு கட்டம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒர்க்கு போராட போய் கேளுங்க, இந்த பிரைவேட் கம்பெனிகள்ல ஒர்க் பண்ற அரசாங்கம் சாராத இடங்களை ஒர்க் பண்ணுவா தானே, கவர்மெண்ட் இல்லாத சில பிரைவேட் கம்பெனி, அங்க ஒர்க் பண்ணாத போய் கேளுங்க. உங்களுக்கு தரக்கூடிய ஒர்க் ஒரு ஒர்க்கா, 2 ஒர்க்கா, 3 ஒர்க்கா, அவன் அன்லிமிட்டட் சொல்லுவாங்க. எப்படி அன்லிமிட்டட்? எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க என்றால் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க இப்ப யோசிங்க, நான் இன்றைக்கு படிச்ச பாடத்தை, நான் இன்றைக்கு சயின்ஸை படிச்சேன், மெட்ஸை படிச்சேன், அதே போல என்ன செஞ்சேன், வரலாறு படிச்சேன், இஸ்லாத்தை படிச்சேன், இன்றைக்கு ஒரு 5-6 பாடத்தை படிச்சேன்னால் நீங்க விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. விளையாடாம வைக்க கூடாது, கட்டாயம் விளையாடும். விளையாடினாதான் படிக்கைக்கான ஒரு மைண்ட் செட் வரும். விளையாடக்கூடிய நேரத்துக்கு பிளான் போடக்கூடிய நீங்க படிக்கிறதுக்கு டைம் போடுங்க. நீங்க உரிய டைம் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்யலாம், பிரச்சனை வராது. இப்ப அடுத்த பாருங்க, கல்வி சாரா பிரச்சனைகள் இந்த போதைக்கு அடிமையாகிறது. போதைக்கு அடிமையாகிறது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடசாலை அப்படி இல்லை நான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமான ஒரு விஷயம். பிள்ளைகள் கதையக்கூடாது, கதையக்கூடாது, அவதானிக்கணும். இந்த ப்ரோக்ராம் முழுதான் போடப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பகிரங்கமா கேட்டேன்னா நீ தான் நோண்டி என்னோட ஆசிரியர்களும் பின்னுக்கிறாங்க. அப்ப அதனால நான் பகிரங்கமா கேட்டு உங்களை அடையாளப்படுத்த இயலாது. அப்ப நீங்க தான் அதை பார்த்து கொண்டு உன்னிப்பா கேட்கணும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யோசனை இல்லைன்னு உங்களோட அவதானிப்பு வச்சுதான் நான் முடிவு பண்ணுவோம். கேட்டு ஃபீட்பேக் பார்க்கறதை விட உங்களோட நடத்தையை பார்த்து நான்
தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த ப்ரோக்ராம் ஒரு மோட்டிவா இல்லையா. அப்ப நீங்க உன்னிப்பா அவதானிக்கணும். சில பேர் இந்த ஆட்டைங்க நான் அவதானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நான் எல்லாரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஓகே சரி, அடுத்து பாருங்க, இந்த போதைக்கு தானே, இந்த போதை வந்து எங்களை படிப்புக்கும் நல்ல விளைக்கணும். எதிரி அல்லாஹ் அதுக்கு சிக்கப்படாத ஆக்களை வந்து மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். சிக்கப்பட்ட ஆக்கள் படிப்பை மட்டும் இழக்கல, வாழ்க்கையை இழந்துட்டான், வாழ்க்கையை இழந்துட்டான். போதை என்பது முதலாவது மார்க்கத்தை ஹராமா இல்லையா? மார்க்கத்தை ஹராம். எந்த அளவு ஹராம்? சுவர்க்கத்துக்கு போயிருமா? சுவர்க்கத்துக்கு போக இயலாத காரியங்கள் ஒன்றுதான் தொடர்ச்சியாக போதைகளை பாவிக்கிறார்கள். போதை பாவிக்கிறாங்க, என்ன செய்யும்? தொடர்ச்சி என்ன செய்யும்? சுவர்க்கத்துக்கு போக தடை. அப்ப போதை என்பது வந்து இந்த வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடாது. அப்ப நான் ஸ்கூல்ல வந்து அதிகம் என்ன செய்யுது, போதைக்கு ஈடுபட்ட ஸ்கூல்கள் லிஸ்ட்கள் இருக்குது. சில பிள்ளைங்க நல்லா படிச்சு கொண்டு வருவாங்க, நல்லா அவதானிச்சு கொண்டு படிச்சு வரக்கூடிய பிள்ளைய தான் முக்கியமா போதை வச்சு டார்கெட் பண்ணுது. நல்ல கண்ணியம் மறிக்கிறார்கள், நல்ல ஊர்லயும் நல்ல பேசப்பட்டார்கள், அதே போல ஆசிரியர் பிரின்சிபல் மூலமா பாராட்டப்பட்டார்கள். இப்படிப்பட்டார்கள் தான் இந்த போதை வச்சு டார்கெட் பண்ணுது. எப்படி டார்கெட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் குடிச்சா போதுமே, அது கொஞ்சம் அதை என்ன யூஸ் பண்ண போதுமே சொல்லித்தான் இது வார. அதே மாதிரி இன்னொன்னு என்ன தெரியுமா, தவறான முன்மாதிரிகள். ஊர்ல வந்து எவனாச்சும் ஒருத்தனை முன்மாதிரி வச்சு கொள்வது. ஒரு பைக்ல கொஞ்சம் ஒரு கலசை காட்டி கொண்டும், பைக்ல ஒரு வித்தியாச பவுன் அடிச்சு கொண்டும், அல்லது அரை டோஸ் அடிச்சு கொண்டும், அல்லது ஏதாவது குடிகளை வளர்த்து கொண்டும். இப்ப எங்கட ஆட்களுக்கு எது முன்மாதிரி? ரோட்ல ரஸ்தியாக்காரன் அடிக்கிறாங்க முன்மாதிரி. ஆனா அவனுக்கே தெரியும் அவன் எந்த விதமான பிரயோசனம் இல்லைன்னு. அவன் என்ன செய்யறான்? அவனோட பிரயோசனம் இல்லைன்னு காட்டாம அவன் பிரயோசனம் உங்களுக்கு காட்டான். ஆனா உண்மையாவே அவன் பிரயோசனமே இல்லை. அவன் இப்படிப்பட்ட ரோல் மாடல்கள் தான் என்ன செய்யுது, எங்களோட வாழ்க்கையில போதை வசதிகள் வாழ்க்கை மிக முக்கியமா காரணம். அவன் நடுவோட்டுல இருந்து போதையை பாய்ப்பான், அதை பார்த்து ஒண்ணு என்ன செய்யறது, நாங்க பாய்க்க எண்ணம் வாருது. அப்ப எண்ணம் வாரத்துக்கு காரணம் நான் என்ன செய்யணும், இல்லாமக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இறுதி ஒரு விஷயம் சொல்றேன். பெற்றோருடைய கஷ்டத்தை வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும். படிப்புடைய சக்சஸ் இன்னொரு காரணம் பெற்றோருடைய கஷ்டம். பெற்றோர் மாற்றம் கிடையாது. ஒரு மாணவனுடைய வெற்றிக்கு பின்னால பெற்றோர்கள், அதுக்கு அடுத்த கட்டம் பெற்றோருடைய அந்தஸ்துடைய ஆசிரியர் ஆசிரியை மாறும். நீங்க வாப்பாக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிரின்சிபல் கொடுங்க. வாப்பாக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே போல யாரை கொடுங்க, உங்களுடைய டீச்சர் மரியாதை கொடுங்க. வாப்பாக்கு எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதே போல செய்யுங்க. உங்களுடைய கல்வி சாராத ஊழியர்களும் பாடசாலை இருப்பாங்க, அவங்க நீ மரியாதை கொடுங்க. அதே மாதிரி உம்மா மறுக்கூடிய கண்ணியத்தையும் உங்களுடைய ஆசையை மறு கொடுங்க. அவங்களோட துவா உங்களோட படிப்பு சக்சஸ் ஆகி முக்கியமான காரணம். நீ நினைக்கிறீங்களா, நான் பாஸ் ஆகி பேக்க தூக்கிட்டு வார எங்களோட உம்மா வாப்பா ஹை லெவல் வைப்பாங்க அப்படி யோசிக்கிறீங்களா? இங்க புக்க தூக்க நேரத்தில் அவங்க எல்லாம் வாப்பமா மம்படியை தூக்கி கொண்டு ஆனா கூலி வரைக்கான அந்த உபாரத்தை தூக்கி கொண்டு போற வாப்பமா வைக்கிறாங்க. ஆனா என்ன செய்வாங்க, என் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. அதான் பெற்றோருடைய மிக முக்கியமான எண்ணம். எந்த பெற்றோரும் கஷ்டம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நீங்க யாராச்சும் வாப்பமா கடன் சொல்லிக்கிறாங்களா, மகன் இவ்வளவு கடன் வாங்கிக்கிறேன் நான் மூத்தாவது நீ அடைச்சு யாராச்சும் சொல்லிக்கிறாங்க? வாப்பமா சொல்லிக்க மாட்டாங்க. யாராச்சும் உம்மாமா நீ தூங்கி எழும்புற டைம்ல அதை நீ பாடசாலை போறதுக்கு முன்னால் நான் 3 மணிக்கு எழும்பணும், அது பெரிய கஷ்டம் பெற்றோர் உமா அப்பா சொல்லிக்கிறான். உமா சொல்லிக்கிறாங்க எப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதான் உமா, அதான் வாப்பா. நான் அன்னையில இன்றைக்கு வார டைம்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? வாப்பாவை மகனை சேர்க்கும் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமே ஒரு பலவீனம். வாப்பாவை மகனை சேர்க்கிற ப்ரோக்ராம் எப்படி சேர்க்கிற தெரியுமா? மகன் அவனுக்கு தெரிஞ்ச அந்த அனுபவம், அவனுக்கு தெரிஞ்ச பருவத்திலிருந்து வாப்பா நாட்டில் இல்லை. மகன் 25 வயசு பிகாம் படித்தொரு மகன். பிகாம் என்பது ஒரு பட்டம், கல்விதான் பட்டம். பிகாம் படித்தொரு மகன் அவனுக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து வாப்பா கண்டில்ல, வாப்பாவை கண்டில்ல. வாப்பா என்ன செய்யறாரு, வெளிநாட்டுல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப மகனையும் வாப்பாவையும் ஒரு நிகழ்ச்சியில வைக்கிறாங்க. மகனை பார்த்து கேட்கிறாங்க, வாப்பா நீங்க என்ன சொல்றீங்க? மகன் சொல்றாரு, நான்
வாப்பாவை காணாத காலம் தொட்டு எனக்கு தெளிவு வந்த காலம் தொட்டு வாப்பா நான் கூப்பிட்டே இல்லை. வாப்பாண்டு அவர் தமிழ் பாச அப்பா அப்பாண்டு அழைச்சதே இல்லை. நான் அழைக்க விரும்பவும் இல்லை. ஏன்னா அவர் என்ன கணக்கு இல்லாம பேய்த்தார் வெளிநாடு, நான் கூப்பிடவும் மாட்டேன் என்று புள்ள என்ன செய்ய நிகழ்ச்சியில சொல்லும். அப்ப அடுத்த நிகழ்ச்சி நடுவர் என்ன செய்யறாரு, வாப்பா பக்கம் மைக்க திருப்புறாரு. புள்ள சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்க சொல்றீங்க, புள்ள இப்படி சொல்றது 20 வருஷம் 25 வருஷம் நீங்க நாட்டுல இல்லையா, 25 வயசுக்கு நீங்க நாட்டுக்கு வந்தீங்க, அவருக்குள்ள வந்து நீங்க போனது பெரிய ஒரு பாதை கொண்டு நடுவருக்கு தெரியும். இதான் காரணம். நடுவர் காரணத்தை சொல்லாமல் பிள்ளையுடைய வாழ்க்கை சரிமாய் காட்டி போடுற மாதிரி பிள்ளைட தப்ப உணர வைக்கிறதுக்கு நடுவர் கேட்கிறாரு, உங்களோட கருத்து என்ன? வாப்பா சொல்றாரு, எந்த மகன் இப்ப எஃபிச பைக் ஓட்டுறான், எந்த மகன் தரமான பாடசாலையில சரியான பட்டப்படிப்பை முடிச்சுக்கிறான், எந்த மகன் கையில ஐபோன் லாஸ்ட் மாடல் போனை பாவிக்கிறான், இது அனைத்தும் இவனுக்கு கிடைக்காத வேண்டி எந்த ஒருவேளை சாப்பாட்டை இழந்து, அதே போல என்னுடைய மனைவியை இழந்து, எந்த பிள்ளையை இழந்து நான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அப்ப இவன் படிப்பு முடியக்கூடிய காலம் இவன் 25 வயசு. அந்த காலம் முடியும் வரையில நாட்டுக்கு வரையலாம். நாட்டுக்கு வந்தால் இந்த புள்ள எப்படி படிக்கும், இந்த புள்ள எப்படி சமூகத்து கண்ணியமா நடமாடும். அதனால எந்த வாழ்க்கையை நான் தியாகமா வைத்து அவன் வாழ்க்கையை கண்ணியமா காட்டுறதுக்காக வேண்டி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களோட பெற்றோர்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க ஒழுங்கா படிக்கல என்றால் நீங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய துரோகம். நல்லா விளைவிக்கணும். நீங்க பெற்றோர் செய்ய துரோகம் தெரியுமா? அவங்களோட சல்லிகளை வாங்கிட்டு, அவங்களோட டைம்ல நீங்க வீணாக்கிட்டு, பேக்க தூக்கிட்டு, பாடசாலை வந்துட்டு அதோட படிப்பை முடிச்சிட்டு மேல் படிப்பு போகாம கல்வி சார்ந்த இடத்துக்கு போகாம நான் வாழ்க்கையை வீணடிக்கிறோமே, இதுதான் பெற்றோர் செய்யக்கூடிய துரோகம். சில பெற்றோர்கள் தந்த உறுப்பை வித்து பிள்ளைகளை படிக்க வச்ச வரலாறு இருக்குது. கேள்விப்பட்டீங்க தானே? கண்கூடு இழந்த ஒரு தாயுடைய வரலாறு கேள்விப்பட்டீங்களா? கண் பார்வை இழந்த ஒரு தாயுடைய வரலாறு யார் கேள்விப்பட்டீங்க? கேள்விப்பட்டில்லையா? ஒரு நாட்டுல ஒரு தாய் என்ன செய்யறாங்க, ஒரு கண் பார்வை இழந்த ஒரு தாய். இந்த வரலாறோட அந்த உரை நான் முடிக்கிறேன். கண் பார்வை இழந்த ஒரு தாய், அந்த தாய் என்ன செய்யறாங்க, பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளை என்ன செய்யுது, பெரிய இடத்துக்கு வருது. எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விழா ஒன்றும் செய்யப்படுது. அப்ப புள்ள என்ன செய்யுது, விழாவுக்காக வேண்டி புள்ள தயாராகுது. பெற்றோருடைய ஆசை என்ன? பெற்றோட ஆசை என்ன? தந்த கண்ணுக்கு முன்னால மகன் கௌரவிக்கப்படுறது ஆசையா இல்லையா? உங்களோட வாப்பம்மாவுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால், அல்லது உங்களோட வாப்பம்மாவுக்கு முன்னால பிரின்சிபல் சொல்றாரு உங்க மகன் பெஸ்ட் அப்படி சொன்னா யார் சந்தோஷம்? வாப்பம்மாவுக்கு. அந்த சந்தோஷம் ஆனந்த கண்ணியம், அந்த சந்தோஷம் ஆனந்த கண்ணியம். அதே ஆசை அந்த பெண்மணிக்குமா இல்லையா? பெண்மணிக்கு ஒரு கண் பார்வை இழந்த பெண்மணி அந்த சபைக்கு போறாங்க, அந்த விழாவுக்கு போறாங்க. மகன் அந்த விழாவில் கௌரவிக்கப்படுறதுக்கு முன்னால அந்த காலடியை வைத்தவுடன் அந்த தாயை பார்த்து ஏனைய அந்த மகனுடைய நண்பர்கள் கண் குருடியின் மகனை என்று என்ன செய்யறாங்க, கேலி பண்றாங்க. குருடியின் மகனை என்று கேலி பண்றாங்க. இந்த கேலி பண்ணவுடன் அந்த புள்ளைக்கு என்ன செய்யுது, என்ன புள்ள சிரிக்கிறீங்க? அந்த புள்ளைக்கு என்ன செய்யுது, அந்த கவலை வந்து உம்மாவை பார்த்து நீ வீட்டுக்கு போன என்ன செய்யறாங்க, கடுமையா ஏசு. அந்த தாய் என்ன செய்யறாங்க, புள்ள மனசு கல்லா இருந்தாலும் பெத்த மனசு பித்து, அப்படிதானே? அது உண்மை, அது 100% உண்மை. தாய் என்ன செய்யறாங்க, புள்ள எவ்வளவு ஏசினாலும் தாய் கோவப்படாம வீட்டுல போய் புள்ளை தேவை அனைத்து ஸ்வீட்களையும் செஞ்சு வைக்கிறாங்க. புள்ளை வருது, வந்தோன்னு ஸ்வீட்களை தின்னாங்க. புள்ள சொல்றது, உங்களோட எனக்கு வாழையில, உனக்கு நான் மகனா வாழ்றது நான் வெட்கமா பாக்குறேன், நான் என்ன செய்ய போறேன், உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு தாயை உதறி தள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியில போறான். அந்த தாய் காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க, நீங்க போகாதீங்க, காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. எந்த அளவுல நான் அந்த தாயுடைய ஆடை கிரியக்கூடிய அமைப்புல உதறி தள்ளிப்புல என்ன செய்யறாங்க, மகன் பேய்த்துறான். பேய்த்து காலம் என்ன செய்யுது, ஓடு. மகன் பெரிய டாக்டர் ஆகிறான்.
டாக்டர் ஆகி அந்த காலம் போய் கொண்டு இருக்கிறது. தாய் யாருக்காக வாழ்ந்தானோ அவனை விட்டுட்டு போயிட்டான். அப்ப தாய் என்ன செய்வாங்க, மறுபடியும் கூலி வேலைக்கு போறாங்க. எங்க போறாங்க, ஒரு வீட்டுக்கு பணிப்பெண்ணா போறாங்க. இந்த வீட்டுக்கு பணிப்பெண்ணா போன தாயை பார்த்து அந்த வீட்டுல இருந்த அந்த எஜமானி பெண் சொல்றாங்க, இன்றைய தினம் என்னுடைய கணவன் வாழ நாள், நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஸ்வீட்களை செஞ்சு வைங்க. அந்த தாய் வேலைக்காரியை என்ன செய்வாங்க, ஸ்வீட்களை செஞ்சு மேசையில வைக்கிறாங்க. அந்த டாக்டர் வாராரு, தாய்க்கு தெரியாது, அவர் தான் இந்த மகான் தெரியாது. அப்ப டாக்டர் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வாராரு, மனைவி எல்லாத்தையும் முன்னுக்கு தூக்கி வைக்கிறாங்க. அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, அந்த இனிப்பு பதார்த்தத்தை உண்றாரு, ஸ்வீட்களை உண்றாரு. தாயை மறந்தாலும் டேஸ்ட மறக்கணுமா, தாயை மறந்தாலும் டேஸ்ட மறக்கணுமா? தாயுடைய டேஸ்ட் தனிதான். நீ எங்க போனாலும் எந்த ஹோட்டல்ல தின்னாலும் தாயுடைய டேஸ்ட் வருமா, வராது. அப்ப அந்த தாயுடைய டேஸ்ட் யார் உணர்ந்தது, அந்த டாக்டர் உணர்ந்துட்டு என்ன கேட்கிறாரு, இந்த ஸ்வீட் செஞ்சவள் யார்? அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த பணிப்பெண்ணை காட்டுறாங்க. அப்போதாவது இறக்க வரணுமா இல்லையா, அப்போதாவது இறக்க வரணுமா இல்லையா? என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஏசி அனுப்புறாங்க. நீ இது வீட்டில் இருக்கிறவனே ஏசி அனுப்புறாங்க. ஆனா அந்த டாக்டருடைய மனைவி, அதாவது சரியா பார்த்தால் இந்த பெண்ணுடைய மருமகள் என்ன செய்யறாங்க, குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. காலம் ஓடுது, ஒரு கட்டத்தில் தாயின் இறுதி கட்டம் வருது. இறுதி கட்டம் வருகின்ற பொழுது அந்த ஊர்ல இருந்து என்ன செய்ய லெட்டர் இந்த டாக்டருக்கு வருது, அது அவங்களுடைய தாய் வந்து மௌத்தாக போறாங்க, ஏதாவது நீங்க பார்க்கணும் ஓடி வாங்க. என்ன செய்யறாரு, அப்பதான் தாயுடைய பாசம்லாம் வருது, தாயுடைய பிரிவுலாம் வருது, ஓடி போறாரு, புள்ள மௌத்தாகுது. அதோட வந்து லெட்டர் ஒன்று கிடைக்குது. லெட்டர் என்ன சொல்லப்பட்டிருக்குது, மகனே கண் குருடு நீ கேவலம் நீ பார்த்தே, அந்த கேவலத்துடைய அர்த்தம் நீ புரிஞ்சு கொள்ளும். உனக்கு சின்ன பருவத்தில் விளையாட்டு நேரம் என்ன செய்யுது, உனக்கு கண் வந்து பார்வை இழக்கப்படுது. அப்ப அதனால என்ன செய்யப்படுது என்றால் டாக்டர்ல கைவிரிச்சுட்டாங்க, எந்த கண்ணை நான் உனக்கு ஒரு கண்ணாக தந்தேன், அதனால்தான் நான் என்ன செஞ்சேன், கண் கூடியாக மாறினேன். யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்காக வேண்டி பாடுபட்டவர் யாரு, தாய்மார்கள். அதே போல தந்தைமார்கள். இந்த அருமை புரிஞ்சு நீ என்ன செய்ய, படிப்புல முக்கியத்துவமா இருங்க. நான் லாஸ்டா ஒரு நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு இருந்தேன், நேரம் போதாத காரணத்தால வந்து நான் இதோட முடிச்சு கொள்றேன். அதே போல ஏதாவது உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கேள்வி அளிக்குதா, லாஸ்டா ஒரு நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு இருந்தேன், டைம் போனது விளங்கல. இதுவரையிலும் எங்களுக்காக பாடங்களையும் வாசனைகளையும் நல்ல கருத்துக்களை முன்வைத்த எங்களுடைய வளவலராக சலகை அவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் சார்பாக ஒத்துழைப்பு